படுத்து நாங்க பேசிக்கொள்வோம். நன்றி. சரி, தலைப்பு சொல்லுங்க. இப்ப நான் 2 தலைப்பு வந்து இந்த ஈஸ்வரனா சொன்ன தலைப்பும் எனது மனதுக்கு பட்டது. அந்த தலைப்பும் எனக்கு வந்திருந்தது. இன்னொரு தலைப்பாக நான் என்ன பார்த்தேன்னா, அந்த இப்பொழுது நம் ஊரோடு விளையாட அதிகமாச்சு. இதுல தாயகத்துல நடக்கும் ஒரு பிரச்சனையை எனக்கு ஒரு தலைப்பாக வந்து நீங்க தெரிவு செய்து கொள்ளுங்கள். இந்த தலைப்புல உங்களுக்கு எது பேசக்கூடியதாக இருக்குது. இப்ப அதிகமாக உடன்பிறப்புகள், அயலவர்கள், எம்மவர்களுக்கிடையே அந்த கொலைகள், அந்த பழிவாங்குற தன்மைகள் அதிகரித்திருக்கிறது இப்பொழுது பார்க்க போனா. அப்ப ஆரம்ப காலங்களிலாம் அதெல்லாம் மிச்சம் குறைவா இருந்தது. நம்ம வேறொரு இனத்தோட தான் நாங்க மோதினதாக சரித்திரங்கள் பட்டப்படுது. பிரிவுகள் வேற ஒரு ஊரு மக்களோட தான் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தோம். இப்ப பார்த்தோம்னா உடன்பிறப்புகள், அண்ணன் தம்பியை கொள்றது, பிள்ளைகள் அம்மாவை கொள்றது பிள்ளைகளா இருக்கிறது. அப்படியான ஒரு நிகழ்வுகளும் இருக்கிறது. அந்த தலைப்பாகவும் இருக்கிறது உண்டு. 2வது அந்த இந்த வணக்கத்தலங்களில் சொல்கின்ற ஏலம், காலையில் சொல்லப்பட்ட தலைப்பு எனது மனதை தைத்தது. ஏலங்களாக ஒரு பொருளை அதை அப்படி செய்வது சரியா? ஒரு வணக்க எல்லோரும் நம்பிக்கையோட ஒரு ஒரு இடத்துல எங்களுக்கு கொடுக்கிற ஒரு பொருளை வித்து அதை நல்ல தேவைகளுக்கு எடுக்கிறார்களா, இல்லை பேரும் புகழுக்காக அதை செய்கின்றார்களா என்ற ஒரு மனமான அந்த கசப்பானதும் இனிப்பானதுமான நிகழ்வு இருக்கிறது. அதை எதற்காக செய்கின்றார்கள் அந்த தலைப்புல நீங்க தெரிவு செய்து கொள்ளுங்கள். 2 பேர் இருக்கிறார்கள். எந்த தலைப்பு உங்களுக்கு பேசக்கூடியதாக இருக்கிறது? சரி வஜிதா, நான் செய்தி தாண்ட போறேன். ஓகே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். முடிஞ்சா நான் மீண்டும் இணைகிறேன்னா வாணி, இதுல தலைப்புல ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க 2வது தலைப்பு பொருத்தமா இருக்குன்னு. நன்றி, வணக்கம். 2வது தலைப்பு எடுத்து பேசிக்கொள்வோம். ஓகே, அதாவது ஈஸ்வரனாவும் சொல்லியிருந்தார். இப்பொழுது விட இப்ப இந்த பிரதேசவாதம்ன்றது உண்மையில அண்மை காலமா நான் நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த பிரதேசவாதம் தலை தூக்கி ஆடுது. நீ மன்னார்காரன், நீ மட்டக்களப்பு, நீ திருவோணமலை, நான் யாழ்ப்பாணத்தான், இப்படி அது இப்ப நிறைய நடக்குது. இப்ப நீங்க அதை பற்றி ஒரு நாளைக்கு இப்ப விரும்பினா எடுக்கலாம், அதை எடுக்கலாம். உண்மையில இப்ப இங்க வளர்ற பிள்ளைகளுக்கு கூட அந்த ஒரு பிரதேசவாத ஒரு வெறிய ஊட்டி வளர்க்கிறார்கள் பெற்றோர்கள். சரியா? நீ சேர்ற பிள்ளை இந்த ஊரண்டு கேளு முதல்ல. ஓகே, பிறகு கேட்டுட்டு எந்த இடமெண்டு கேளு. பிறகு இப்போ அண்மையில் இப்போ ஒரு பிள்ளை யூனிவர்சிட்டி அவளோட இருக்கிற பிள்ளையே சொன்னது, எங்கள் அம்மா லவ் பண்ண சொல்கிறான், ஆனால் என்ன சாதி என்று கேட்டுட்டு லவ் பண்ணான். லவ் பண்ணு, லவ் பண்ணுறதே காதல் கண்ணபறிக்கு வர்றதுண்டு. காதல் என்ன என்ன சொல்லுவீங்கன்னா, கண்டதும் காதல் கொண்டதும் கோலம் அப்படி. ஆனா நீ இதெல்லாம் கேட்டுட்டு ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு அது காதலா நீ லவ் பண்ண, அப்ப நீ பேசிட்டே இல்லாம இதே தலைப்பு அடுப்பம் இல்ல, அது சரியா அந்த மன வேதனையை தந்து நிறைய நிறைய எண்ணம் நான் கேள்விப்பட்டிருக்கு. இப்போ ஒரு பிள்ளை அண்மையில கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் தன் ஃப்ரெண்ட் சொன்னவராம், அம்மா இப்படி சொல்லிட்டா எனக்கு சரியான ஒரு இதா இருக்குதுன்னு சொல்லி அந்தபடியே எனக்கு கவலைப்பட்டுதான். என்ன அம்மா சொல்லிட்டான், அப்படி நீ என்ன மீறி கொண்டு வந்தியோ வீட்டை விட்டு கலப்பேன், வெட்டி போடுவேன் அப்படி வந்துட்டு. நீ ஒன்று இப்படி வாரத்தை விட நீ வெள்ள கதையை கட்டு அப்படி சொன்னா அந்த தாய். என்ன மதம் அதை பற்றி அது இல்லை. அப்ப இப்படிப்பட்ட அப்ப அது நிறைய பாதிப்புகளை எதிர்கால பிள்ளைகளுக்கு தரப்போகின்றது. காரணமே இந்த பெற்றோர் அந்த வளர்ப்புல பிள்ளைகள் வளர்ற இல்லை பாவங்கள், அதற்கு என்னென்னு தெரியாது இங்க. ஆனால் அப்படித்தான் சொல்லி கொடுத்து வளர்க்கிறார்கள். நிறைய கதைகள். நீங்களே தொடங்கி கொள்ளுங்கள். பிரதேசவாதம் இப்ப நேற்று ஒரு பெண்ணு, அவக்கு நான் குடுப்பமான்னு பார்த்தா அவங்க கொமெண்ட்ஸ்ல எனக்கு அந்த அவ கொமெண்ட்ஸ் போட இல்லை, அது இல்லை. அதப்படி நான் இந்த ஃபேஸ்புக்கில் நான் ஒன்று பார்த்துட்டு விட்டுருவேன் தவிர நான் அதுக்குள்ளே போடுறேன் இருக்கும். உள்ள சாக்கடைகளுக்கு நாங்கள் ஏன் போடணும் மாட்டேன். ஒரு சொல்கிறா, அது அவங்க புருஷனை விற்றதோ அல்லது இவ விட்டு கொடுத்ததோ பட்டவை என்னவோ அது அவங்களுக்குள்ள பிரச்சனை. இவக்கு 2 பிள்ளை, அவருக்கு 4 பிள்ளை. அதுக்காக தெரியும் உங்களுக்கு, அது போகுது நாரி ஒரு சாக்கடையா. அவகிட்ட இவ காசை வாங்கி போட்ட என்னவோ தெரியாது. இவ லோ அடிக்கிறா. மட்டக்களப்பரெல்லாம் தலை குறிஞ்சி இருக்கணும் இந்த நேரம் இப்படி சொல்றா அவ. என்னட்டா என்ன அது ஒரு கேஸ் ஒன்று
அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஆ, ஒருத்தர் கட்டாரில் போய் கல்யாணம் அந்த கதை இந்த கதை அதான் அந்த சாக்கடை கதை போட்டும் ஒரு பக்கத்தில். ஆனா நீ அந்த ஊரை இழுத்து கதைச்சா பாரு. ஒரு பொம்பளை செய்த தவறுக்காக இவன் அப்படியே ஊரை வந்து கொண்டு அந்த இவங்கெல்லாம் தலை குனிஞ்சு இருக்கணும் இந்த நேரம். மட்டும் இல்ல, புருஷன்காரன் புட்டுக்கட்டத்துக்கு வெட்டின கூட்டமா அவ சொல்றா. ஓ, அப்ப நீ அந்த வீட்டு பிரச்சனை உனக்கு தெரிஞ்சிருந்தால் நீ சொல்ல மாட்டா இப்படி. ஆ, உண்ட என்ன வீட்டுக்குள்ளே நடந்தது 1000 சாக்கடை, 1000 குப்பை, 1000 இது இருக்குது. உண்ட வீட்டை முதல்ல வேற நீ. அப்ப மட்டக்களை போட்டு மொத்தமா தாக்குறா இருந்தோண்டு புட்டுக்கட் இவக்கு தெரியுமா மட்டக்களப்பாருக்கு சமைக்காத சமையலே இல்லை. சமையல்ல பேர் போனவர்கள் எந்த சமையல் கேட்டாலும் செய்து கொடுக்குறாக்கள். அது குடும்ப பிரச்சனை. அவர் ஒரு குடிகாரன். அந்த குடிகாரனால வந்த வினைதான் அது. இவ பார்த்தா வீட்டுக்குள்ள என்ன நடந்ததுண்டு அது கதையா வந்தது வந்து புட்டுக்கட்டுதல். பட் ஆரம்பம் செய்வாங்களா அப்படி? என்ன தெரியாது எங்களுக்கு, என்ன சமையல் தெரியாத இதை கேட்டதுக்கு தெரியாம அவ வெட்டுனாவ வண்டி அவ நேற்று கதைச்சு கொண்டு இருக்கிறா. அந்த நேவி சென்டர் ஒரு நாட்டில இருந்தான் அவ. உண்மையில அது மனதக்க இந்த வலித்து அனுப்பி நமது வானொலியையும் புட்டுக்காக இப்படி வெட்டப்பட்டது என்று பேசப்பட்டது. ஆனால் அதுக்குள்ள உள்ள அந்த பகுதியில் இருக்கிற நேரம் நான் விசாரித்த போது அவர் ஒரு அந்த மனைவியை தகாத வார்த்தைகள் மற்ற சாப்பாடு கொடுக்குற குடும்பத்துக்கு குடிகாரன். ஓ, அந்த வேலைக்கு போயிட்டு வந்தா கூட சமைச்சிட்டா, இப்படி சமைச்சிட்டா, பிள்ளைகளை பத்தியில சமைச்சிட்டா. அந்த ஆத்திரம் தாங்காம அவ அந்த செய்த செயல்பாடு அவருக்கு அந்த உயிரை எடுத்து. அப்ப ஒரு ஆள் செய்ய தவறுக்க நீ ஒட்டுமொத்த ஊரையோ பிரதேசத்தையோ தாக்க கூடாது என்ன? அதனாலதான் இனி வரும் பிள்ளைகளுக்கு உண்மை நிறைய பிரச்சனை வரப்போ நினைக்கிறேன். காரணம் இந்த பெற்றோர், இந்த அம்மாக்கள். அதையும் பேசலாம், நீங்க அடுத்ததையும் பேசலாம், உங்களோட விருப்பம் அது. இல்ல இப்ப இது நன்றாகவும் இருக்கிறது. ஈஸ்வரனா இருந்த வாணி சொன்ன தலைப்போட நீங்க பேசிக்கொள்ளுங்க. ஈஸ்வரனா வாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீர்கள்? ஈஸ்வரனா தண்ணி எடுக்க போயிட்டார். ஏன் வேணும் கதைக்கலாம், ஏன் பேசாம இருக்கிறீங்க? மற்றவர்களும் வாங்கள் கைத்துக் கொள்ளுங்க. எப்படி வணக்கம் வரிதா. நானும் கேட்டுக்கொண்டு வாணி அவர்கள் சொன்ன இது நானும் ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னா அந்த ஊரை கூடாது என்ன இல்ல பிரதேசவாத தலைப்பை விட்டுட்டு முதலாவது சொன்ன நீங்க சொன்ன தடுங்கோ வஜிதா. அப்ப நான் இதை வாணியை இன்னொரு தரம் நாங்க இதை எடுத்துக்கொள்வோம். சரியா? இப்ப நான் எடுத்து எப்படின்னு சொன்னா முதலாவது தலைப்பு எப்படின்னு சொல்றேன்டா, அப்ப முந்தியெல்லாம் எங்கள்கிட்ட அக்கா தங்கச்சி, அம்மா பிள்ளைகள், மாமா மாமி, அயலவர்கள் என்று சொன்னாலும் ஒரு பாசமான ஒரு இணைப்பு இருந்தது ஆரம்ப காலங்கள்ல. இப்ப என்னன்னு சொன்னா இந்த வானொலி ஊடகங்களை நாங்க பார்க்கும்போது அம்மாவை கொலை செஞ்ச, பிள்ளைய கொலை செஞ்ச, அண்ணனை கொலை செஞ்ச, இன்றைக்கு காலை இலக்கணத்துக்கு ஒரு சகோதரியிட உடலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அந்த மன விரக்தி, அந்த மன நிலைமை, அந்த பாசம் இல்லாத தன்மை எப்படி எம்மவர்களிடம் வந்தது? எம்மவர்களிடம், இந்த தமிழ் பேசுகின்ற மக்களிடம் எப்படி விதிக்கப்பட்டது? எப்படி வந்தது? இந்த கொடூரமான எண்ணங்கள், இந்த கொடூரமான ஈன பிறவியான எண்ணங்கள் எப்படி வந்தது? அது என் மனசை நிறைய தாக்குனது. சமயத்தை விடுங்க, இனமாக நாங்க பார்ப்போம், தமிழ் பேசுகின்ற இனமாக பார்ப்போம். 3 இன மக்களும் இதுல இணைந்து இருக்கின்றோம். மதங்களாக பிரித்திருக்கிறோம். ஆனால் தமிழ் பேசுகின்ற ஒரு பாடத்தால நாங்க ஒரு இலங்கையர்கள் என்று நாங்க இணைந்திருக்கிறோம். நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லிக் கொள்ளுங்கள். வணக்கம். அதுதான் நேரம் விட வரணும். சொல்லுங்கள் உங்களோட என்னன்னு சொன்னால், முன்பு நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. அங்க ஊர்ல எல்லாரும் சுற்றம் சூழ இருந்து பக்கத்துல இருந்து எல்லாம் ஒன்றா கூடி வாழ்ந்து அம்மா அப்பான்னு சொன்னா அவர்களுக்கு கீழ் அந்த பெரியவர்கள் சொன்னா ஒரு அந்த பயத்தின் நிமித்தமா இன்னொதரியா நாங்கள் வளர்ந்த வளர்ப்புகள் அப்படி இல்லை. தற்போது பார்க்க போனா இங்க என்றால்தான் தாயகத்திலும் தான் இங்கேயும் தான் பிள்ளைகள் வளர்ந்து தங்களிடத்துல தாங்கள் கொஞ்சம் வளர்ந்த உடனே கூட அம்மா அப்பாவை அதட்டுறது, விரட்டுறது, போய் வர்றது. முந்தைய நாங்கள் இரவு 5-6 மணிக்கு பிறகு எங்க போனாலும் வீட்டுக்குள்ள 6 மணிக்கு திருந்தாடிக்க வீட்டுக்கு இருக்கும் என்ன வீட்டுல இப்ப அப்படி இல்லை. யாரெண்டாலும் தனியையும் போய் வேற இனம் எல்லாம் நடக்குது. அதோட கேட்கறதுக்கு மாக்கள் இல்லை. அதோட அந்த வேற பழக்கங்கள் வந்துட்டது பிள்ளைகளுக்கு. ஆண்களுக்கு மட்டுமண்டு இல்லை, இப்ப பெண்களும் தான் அங்கு. அப்ப அங்க அதனாலதான் கூட பிள்ளைகள் பாதிச்சிருக்கிறாள். படிக்கக்கூடிய அந்த அந்த இதுல படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் சரியான அந்த
பிள்ளைகளையும் பழுதா போதைப் போடுறது. பொருள் போதைப் பொருள் உண்மைதான். அதால பெண்கள் இந்த ஆண்களை நாங்கள் குறை சொல்ல ஆண்கள் தான் பிள்ளைகள் தான் இப்படி பழுதானதுன்னு பார்த்தா பெண்களும் சேர்ந்து அவர்களோட என்ன அப்ப அம்மா அப்பா கேட்கல அது என்ன கேட்டா ஏதாவது ஒன்று இந்த அவைகளோடு செய்யலாம் இல்லாட்டி அம்மா அப்படி ஏதாவது நடக்குது என்ன இதுல நீங்க சொன்னதுல இருந்து என்று நீங்க எனக்கு சொன்னதுல இருந்து தெரியல. பார்த்தா இப்ப நீங்க சொன்னதுல இருந்து பார்த்த மட்டும் சொன்னா இப்ப கட்டுப்பாடு இப்ப முதல்ல உங்களோட பெற்றோர்கள் நமது பெற்றோர்கள் நிறைய கட்டுப்பாடுகள் வைப்பார்கள் கட்டுப்பாடு இல்ல. அப்படின்னு இப்ப நாம இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு அதிக கட்டுப்பாடு நாங்க வைத்தாலும் வெளியால இருந்து பாக்குறாங்களேன்னு நீ பொத்தி பொத்தி வளர்க்கிற பிள்ளைய என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதை அப்படி வளர்த்தாலும் பிள்ளைகளை ஒரு நாள் சில பேர் சொல்லினோம் அம்மாட வளர்ப்பு சரியில்லையாண்டு அம்மா அப்பாட வளர்ப்பு அப்பா அங்க நிக்கிற குறைவு தானே அம்மா தானே வீட்டுல இருக்கிறது அம்மாட வளர்ப்பு பிள்ளைய இதாலதான். ஆனா அம்மா நல்ல வடிவா வளர்த்து விட்டாலும் அந்த பிள்ளை நல்லா வரணும்னா நல்லா வருது. ஆனா இங்க இருக்கிற நல்ல பிள்ளைகளும் இருக்குது. அம்மா படம் சொல்ல கேட்டு நான் பாக்குற அளவுல எங்க இடங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளும் இருக்குது. அப்படி எல்லாரையும் நாங்க குறையா சொல்லல. அதாவது பிள்ளைகளை பொறுத்தது ஒரு நாளும் தாய் தப்புனா நாங்க குறை சொல்லக்கூடாது. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட ஒரு கேள்விக்கு இதுக்கு பதில சொல்லிட்டு போங்க. இப்ப நீங்க கட்டுப்பாடு சொன்னீங்க தானே இல்லண்டு அப்ப இந்த கட்டுப்பாடு இப்ப இருக்கிற காலத்துல பிள்ளைகளை சுதந்திரமா விடணும் சுதந்திரமா வளர்க்கணும் என்று நாங்க எல்லோரும் சொல்கின்றோம். அந்த பிள்ளைகளை அந்த சுதந்திரம் நம்மளுக்கு கிடைத்த அந்த கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடு இப்ப வளர்கின்ற இளைய சமூக பிள்ளைகளிடம் இந்த கட்டுப்பாடை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு பிள்ளை பிறந்ததுல அறிவு தெரிஞ்சதுல இருந்து ஒரு 15 வயது 14 15 கடைசி 16 அதுக்குள்ள நாங்கள் சரியா அந்த பிள்ளைகளை வளர்க்க வேணும். அந்த பிள்ளைகளுக்கு வளர்த்த அந்த அவைக்கு அது தாங்கள் இனி அவை தாங்கள் தான் உணர வேணும் என்ன மாதிரி நடக்கணும் என்ன மாதிரி செய்யணும். அப்படி அவை மீறி போனா அது அவர்கள் நாங்க ஒரு நாளும் அப்படி ஒன்றும் செய்யல தடை செய்யல வடிவா வளர்த்து விட்டாலும் நாங்கள் ஒன்றுமே செய்யல. அது பிள்ளைகள் உள்ள பிரச்சனை. அதிகமான சுதந்திரத்தை கொடுக்கப்படுகிற சுதந்திரமாக செலுத்துறாங்க சில பேர் இப்ப பிள்ளைன்றோன்னா தனக்கு ஒரு பிள்ளைங்க கேட்கறது எல்லாத்தையும் பண்ணி பிள்ளை சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லியும் வளர்க்கணும். அப்படி வளர்க்கிற பிள்ளையும் நல்லதும் இருக்குதுகள் தவறி போறதும் இருக்குதுகள். ஆனா கட்டுப்பாடோட வளர்த்த பிள்ளைகளையும் நல்லதுகளும் இருக்குதுகள் தவறி போறதும் இருக்குதுகள். ஆனா நாங்கள் அதை குறை சொல்ல இல்லாத அது அவர்களில் அமைந்திருக்கொழிய நாங்கள் இனிமேல் ஒன்றுமே செய்ய இயலாது. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் மற்ற நான் வெளியில இருக்க போகணும். சரியா சொல்லுங்க. ஆமா இதுக்கு தாய் தப்பன்ல சொல்ல இயலாது குறை சொல்ல இயலாது. இப்ப வந்திருக்கிற தொழில்நுட்பமும் மற்றது இந்த இதுதான் மீடியாக்கள் அதாவது இந்த தொடர் நாடகங்கள் திரைப்படங்கள்ல வார இதுகளை பார்த்து தான் பிள்ளைகள் எல்லாத்தையும் பழகுதுகள். கூடாத விஷயங்கள் இந்த குடிக்கிற இதுகள் எல்லாத்தையும் பதிரெல்லாம் அந்த படங்களை பார்த்து அவைக்கு ஒரு இதா போகுது. மற்றது காசு கூட புழங்குது. இப்ப அந்த காலங்களில் நாங்கள் ஒரு 5% கூட எங்கள்ட கையில இராது. இப்ப பிள்ளைகள் எல்லார்ட்டையுமே லட்சக்கணக்கில் காசை வச்சு கொண்டு தெரியுது. அது ஏதோ ஒரு விதத்துல அதை வெளிநாட்டு பணமோ இல்ல அங்க உழைக்கிற பணமோ தெரியா காசுகள் நிறைய இருக்குது. பிள்ளை தேவை கேட்டோன்னே அம்மா கொடுக்கக்கூடியதா இருக்காங்க காசு. ஆனா நாங்கள் வாழ்ந்த காலத்துல இல்ல. அப்ப அவ்வளவுக்கு காசு புழக்கங்கள் அதில் ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த பிள்ளை போய் அதோட நண்பரோட சேர்ந்து தன் கூடாத பழக்கங்களை பழகித்தான் இந்த இதுகள் இப்போ தாங்கள் என்ன செய்யறோம்னு தெரியாம தான் செய்யும். நம்ம ஒரு கொலை செய்ய அவன் மனநிலை உண்மையான மனநிலையா இருக்காது. ஏதோ ஒன்றை உள்ளுக்கு இதண்டுட்டு தான் செய்யணும். ஒரு தாயையோ தங்கச்சி சகோதரத்தையோ கொல்லும் போது எப்படியும் சாதாரணமான ஒரு மனுஷனாலே அப்படி செய்ய இயலாது. அப்ப அது உள்ளுக்கு போற இதுதான் அது கொல்ல வைக்குது. அப்ப அந்த உள்ளுக்கு போறதுக்கு காரணம் இந்த திரைப்படங்களும் இந்த தொடர்கள் அது எல்லாம் காட்டுற அந்த இந்த இதுகளை மட்டும் எடுத்து அவைகள் அதை தாங்களும் அப்படி பழகணும்னு செய்யணும். முக்கியமாக இருக்கிறது. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து இது ஒரு வீட்டு பிரச்சனை இல்லை, இது ஒரு சமூக பிரச்சனையாகவும் இருக்கிறது. இது முதல் முக்கிய காரணம் சமூக பிரச்சனை கூடுதலாக. வீட்டு பிரச்சனை எந்த தாய் தகப்பனும் பிள்ளைய கூடாத வழியில வளர்க்காது. எப்படி என்றாலும் ஒரு நல்ல வழியை சொல்லித்தான் வளர்க்க பாப்பினோம். ஒரு சமுதாயமா இருக்கேக்கு இப்ப கோயில்கள் அதுகள் இருக்கேக்கு எப்படி ஒரு பயந்த ஒரு உணர்வு இருந்தது எங்களுக்கு அப்ப எல்லாம். பிள்ளை செய்ய மாட்டோம் பிள்ளை செய்யக்கூடாது அப்படி ஒரு இதுல நாங்கள் வளர்ந்த நாங்கள். ஆனா இப்பத்த பிள்ளைகள் அப்படி இல்லை. ஜெயமலர் இப்ப இதை நிவர்த்தி செய்யறேன்னு சொன்னா இப்ப எந்த வகையால இப்ப இதுல இருந்து இவங்களை காப்பாத்தலாம் இவங்கள்ட்ட இருந்து விடயத்தை எடுக்கலாம்னு சொன்னா இதுக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க கவனம் குறைவும் ஒரு பக்கம் இருக்குந்தானே. இப்ப சமூகத்துல மட்டும் பெற்றோர் ஓரளவுக்கு தான் செய்யலாம். பிள்ளை அந்த பிள்ளை கூடுதலா நேரம் வெளியில தான் இருக்க போகுது. பள்ளிக்கூடத்துக்கு போனா
பிள்ளை வந்து பெற்றோரை விட வெளியில தான் கூடுதலா இருக்க போகுது, அல்லது ஆசிரியர். இந்த பெற்றோரும் ஆசிரியரும் ஓரளவு கட்டுப்படுத்தலாம் இதை. அப்படி இல்ல. ஆனா இப்ப ஆசிரியர் கட்டுப்படுத்தையில அந்த ஆசிரியரும் சேர்ந்துதான் எல்லாம் செய்கிறார். அதனுடைய ஆசிரியரையும் சொல்லல அது இப்ப இந்த காலங்கள்ல. பெற்றோர் ஓரளவு கட்டுப்படுத்தலாம். ஆனால் இது கஷ்டம். இது அரசாங்கமாச்சே தான் இந்த முடிவெடுக்கணும். அந்த இதுகளுக்கு தடை செய்து கொண்டு வந்தா தான் சரி வருமே ஒழிய மற்றபடி கஷ்டம். அது நல்லா ஊருடி விட்டது எல்லா நாடுகளுக்குள்ளயும். இதுக்கு ஒரு வழி செய்யணுமே ஒழிய இப்ப அந்த சின்ன பிள்ளைகள் டெலிவன் பார்க்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் இப்ப கட்டுப்பாடு வருதானே, அது மாதிரி இதுக்கும் ஒரு கட்டுப்பாடு வர வேணும். இப்ப நாங்க ஒரு சமூக இளையவர்களை ஒரு சமூகத்தின் சார்பாக ஒரு இளைய தலைமுறையை நாங்கள் இழந்து கொண்டு இருக்கின்றோம் என்பது இங்கு உண்மையாகிறது. இது அரசாங்கம் தான், நாடுதான் செய்யணும். அரசாங்கம் தான் இதுக்கு முடிவெடுக்கணும். நன்றி. உங்களோட அரசாங்கம் தான் அதை உள்ளுக்கு வர விட்டதும் அப்படியான இதுல உள்ளுக்கு வர விட்டதும் அரசாங்கம் தானே. அதுபடியே அரசாங்கம் தான் இதுல முழு பொருட்படுத்தி செய்ய வேணும். இதை ஏதாவது கூட தண்டனைகளை கொடுத்தாலும் அதை ஒழிக்கணும் அந்த அப்படியான இதுகளை. அப்ப இந்த சில நேரங்கள்ல சில பெற்றோர்கள் இப்ப எங்கட பகுதிகளிலையும் இப்படி இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை சில பெற்றோர்கள் அந்த தைரியமாக அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நம்பி கொண்டு ஒப்படைத்திருக்கிறார்கள். சில பெற்றோர்கள் மறைக்கின்றார்கள் அந்த சமூகத்துக்காக. அந்த சில பெற்றோர்கள் இந்த எனது குழந்தை எப்படி சொல்லி விடுவார்களோ, இது பாவிக்கிறன்னு சொல்லி விடுவார்களோன்னு மறைத்து அந்த குழந்தையை பாழாக்குறாப்ப இந்த நிலையிலிருந்து அந்த பெற்றோர்களுக்கு எப்படி விழிப்புணர்வை நாங்க கொடுக்கலாம்? அது பெற்றோர்ல சரியான பிள்ளை அப்படி செய்யக்கூடாது. அந்த பிள்ளை செய்யறத பிள்ளைன்னு சொல்லி ஒன்று தான் தாண்டிக்கணும், அல்லது வெளியில அதை கொண்டு போய் அப்படியே மாற்றணும்டா வெளியில அதை கொண்டு போய் தான் வேணும். அதுல அப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. அங்கு நான் 2-3 குடும்பங்கள்ல அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளேயே இருக்குது, வெளியால கொண்டு கொடுக்கறதுக்கு சொல்றதுக்கு பயப்படுறாங்க அந்த மற்ற சமூகத்துக்காக. இது ஒரு சமூகத்தின் குறைபாடாகவும் இருக்குது. ஏனென்றா மற்றவர்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை மூக்கு நுழைச்சி பார்த்து அந்த பிள்ளை இப்படி அப்படின்னு சொல்லல. இது சமூகமே இப்படி போய்கொண்டிருக்க ஒன்றும் செய்யல. அதான் இப்ப தனியா அந்த பிள்ளை மட்டும் அது எத்தனை பேர் அப்படி இருப்பினோம் என்ன. அதுபடியா இனி அதுகளை இப்ப இதுண்டாமல் கொண்டு போற பெற்றோர் தான். அதுக்கு ஏதாவது முடிவு செய்யணும்னா பெற்றோர் தான். பிள்ளையே நல்லதா கொண்டு வரணும்னு சொன்னா பெற்றோரும் முடிவெடுக்கத்தான் வேணும். கொண்டு போய் அங்க திருத்துற இடங்கள்லயும் அவர்களும் நல்ல முடிவெடுத்து செய்யணும் மக்களை. நன்றி. உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த மன்னிப்போட வச்சுதான் நீங்க என்ன தலைப்புல பேசிக் கொண்டிருக்கிறீங்க? இப்ப நீங்க சொன்ன தலைப்பு வந்து உறவுகளுக்குள்ள இருக்கிற பாசங்களை உறவுகள் மட்டுமில்ல இளம் உறவுகள், இளையவர்கள் அந்த அந்த மனநிலை விரக்தி அடைந்து அந்த தவறான பாதைகள்ல கொலை செய்கிற அளவுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த இளைய சமூகம் பாதிக்கப்பட்டு கொண்டு போகிறது கூடுதலாக பார்த்தா. ஒன்றை நாங்க அந்த தைரியமாக செய்கின்றோம். இப்ப எனக்கு என்ன இந்த அதிகமாக பாதித்தது ஒரு 2 உடம்பிறப்புகள் தான். அவர் இன்றைக்கு நேற்றோ சரியா அவரும் கிணத்துக்குள் விழுந்து தனது உயிரை மாய்த்திருக்கிறார். அந்த செய்தி பார்க்கக்கூடியதாக இருந்தது. சகோதரியை கொலை செய்து அந்த தாயை கொலை செய்த அந்த காதலர். அதுவும் அப்படியான நிலைமைகளுக்கு அந்த இளையவர்கள் நமது சமூகத்தினர், அதுவும் தமிழ் பேசுகின்ற மக்கள் ஏன் தள்ளப்படுகின்றார்கள்? இப்ப நாங்க இருதலை கொள்ளி வரும்போது மாதிரியல்ல நாங்க இப்ப இருக்கிற நாடா எங்கட நாடா இங்க நாங்க புலம்பெயர்ந்த நாடாண்டு அந்த இருதலை கொள்ளி எறும்புகள் மாதிரி எங்கட இல்ல. இப்ப நான் இதை புலம்பெயர்த்துக்குள்ள வர தேவையில்லை. எந்த புலம்பெயர்த்துல இப்படி வச்சாலே அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். அவர்களை கொண்டு போய் அதுக்கு இந்த சிகிச்சையை செய்வார்கள். தாயகத்தின் பக்கம் தான் சொல்கின்றேன். தாயகத்தின் பக்கம் தான் போக வேணும். என்ன தாயகத்தின் பக்கத்துல பார்க்கும்போது இப்ப நாங்க இப்ப எங்கட ஊரை பொறுத்த மட்டும் அங்க ஒரு சமூக கட்டுப்பாடு ஒன்று இருக்குது. விளங்குதா? சமூக கட்டுப்பாடு ஒன்று இருக்குது. அப்ப ஒரு வகுத்து வச்சிருப்பார்கள். ஒரு நியதி ஒன்று இருக்கு. ஒரு ஆலயங்கள் ஒரு சமூக கட்டுப்பாடு வகுத்து இருக்கும்போது ஒரு பிள்ளை ஒரு தவறு செய்யுதுன்னு சொல்லி இன்னொருத்தர் கண்டா தண்டிக்கக்கூடிய உரிமையும் இருக்குது அவர்களுக்கு. அவர் கட்டமாய் தண்டிப்பார்கள், பெற்றோர்களுக்கு அறிவிப்பார்கள். அப்படி என்று இருக்கும்போது இந்த பிள்ளைகள் பயப்படுங்கள். அந்த நாங்கள்லாம் அப்படித்தான் வாழ்ந்தோம். நாங்க அந்த காலங்களில் நாங்க வெளியில ஒரு பொழுதுபட்டு வெளியில நாங்க நின்றோம்னு சொன்னா எங்களோட மாமாவும் மச்சானோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ இதுல நிக்கிறீங்க ஓடுங்க வீட்டுக்கு பொழுதுபட்டுட்டேன்னு சொல்லி எங்களை திரத்தி விட்டா நாங்க ஓடிடுவோம் வீட்டுக்கு. இப்ப அப்படி இல்லை. இப்ப பிள்ளைகள் இந்த டியூஷன் அப்படி இப்படின்லாம் போகும்போது இரவுல எல்லாம் டியூஷன் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அப்படிலாம் வரும்போது பிள்ளைகளுக்கு வழி இருக்கான ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருக்கும்போது அந்த பிள்ளைகள் தவறுறதுக்கும் கொஞ்சம் பயப்படுங்கள். ஏன்னா 4 பேர் பார்த்துருவாங்க. எங்களோட ஊர்ல அண்ணன் பாப்பாரு, அண்ணன்ட்ட போய் சொல்லிடுவாரு, அம்மாட்ட போய் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கிறதால இல்லாட்டி ஆலயத்துக்குள்ள போய் சொல்லி அந்த ஆலய கட்டுப்பாடுகள் விதிக்கும்போது அப்படியான ஒரு பயங்கள் வராது, அந்த பிள்ளைகளுக்கு இருக்காது.
ஆகவே நான் சொல்றேன், அந்த கட்டுப்பாடு இல்லாததால தான் அந்த பிள்ளைகள் தட்டுமீறி போறதுக்கு ஒரு வழியாக இருக்கிறது. தாந்தோணித்தனமாக கூட இந்த கூடாத நண்பர்களோடு சேர்க்கையால கெட்டு போறதுக்கு வழிகள் இருக்குது. ஆனா ஒரு கட்டுப்பாடு விதிமுறைகள் இருந்ததுன்னு சொன்னா, உண்மையிலேயே அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கட்டுப்பாடுகளை விதிக்கும் பொழுது அந்த அந்த இடங்களிலேயும் சில தவறுகள் நடைபெறுகிறது. நேற்றும் ஒரு ஒரு மத தலைவரால ஒரு எமது பகுதியைச் சேர்ந்த ஒரு சகோதரி பாதிக்கப்பட்டிருப்பதாக அதையும் பார்த்தேன். அதே போல இப்ப நீங்க மன்னர் பகுதியாக இருக்கும் பொழுது ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முதல் 17 வயது ஒரு இளையவர், 17 வயது அவரு பக்கத்து வீட்டு ஒரு சகோதரனை ஒரு ஆட்டோவை கேட்டுக்கொண்டு எடுத்துக்கொண்டு போய் 6 குழந்தைகளின் ஒரு சந்தையை அவருக்கு 70 வயது அவரை கொலை செய்து சாக்கடையில் வீசியிருக்கிறார். அவர் இஸ்லாமிய சகோதரர். அந்த குழந்தை அந்த அந்த ஆட்டோ ஓடுவரும் இஸ்லாமியர், அதை கொலை செய்த அந்த இளையவரும் 17 வயதை சேர்ந்தவர். அப்ப அந்த அளவுக்கு அவங்களோட மனம் விரக்தியாவது இந்த பணவரி பண ஆசை ஒருவனை விட நான் மேலவனா வந்துட வேணும், நான் மேல அவன் ஒரு வீடு கட்டினா நான் அதை விட மாடி வீடு இன்னும் கூட கட்ட வேணும். அதுக்காக எல்லோருடையும் காசு இருக்குது. இப்ப அங்க ஊரை பொறுத்த மட்டும் யாருமே வறுமைன்றது இல்லை, எல்லோருடையும் காசு இருக்குது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இன்னும் மேலும் போய்க்கணும் தான் இருக்கிறாங்களே, அதால வர தீமைகளை அவங்க நினைக்கிறாங்க இல்லை. பிள்ளைகள் இந்த போதைப் பொருள் உணவா போதைப் பொருளை எத்தனையோ வீடுகள்ல பெண்கள் கூட போதைப் பொருளை விற்கக்கூடிய அளவுக்கு உருவாகி கொண்டு வர சந்தர்ப்பம். ஏன்னா காசு வேணும், நகை வேணும், அதுதான் எங்களுக்கு பெருமை. அவனை போல நாங்க வாழ வேணும் என்ற ஒரு நிலையில பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு குறைவாக தாய் ஒரு தாயோ ஒரு தகப்பனோ கெட்ட வழியில போனா பிள்ளைய அதுக்கு கண்டிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லாட்டி அப்படி பிள்ளையும் கெட்ட வழியில போறதுக்கு சாத்தியப்படுவது இருக்குதானே. இப்ப முந்தைய காலங்களில் எல்லாம் ஆரம்ப காலத்துல எல்லாம் வேற இதுகளைத்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மஞ்சள் கலத்துறதுன்னு சொல்லி. ஆனால் கேள்விப்பட்டிருக்கின்றோம், கதைகளாக கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்பொழுது மட்டக்களப்பு பகுதியில் ஒரு 3 வயது குழந்தையை காட்டுக்குள் எறிந்து போட்டு தாயை தூக்கி குணத்துக்குள் போட்டதை கூட பார்க்கும் பொழுது ஒரு 2 பவுன் நகையாம். அப்ப யோசித்து பாருங்கள். அப்ப அந்த மனம் அந்த எவ்வளவு இறுக்கமாக இருக்க வேணும் அவங்களோட மனம். அது ஏன் அப்படி வந்தது? உழைச்சு சம்பாதிக்கும் போது இந்த ஆசைகள் அந்த மனம் எல்லாம் இறுக்கமா இருக்காது. உழைக்கும் நேர்மையான உழைப்பு, அதால வர பணம், அதால வர குடும்பத்துல உள்ள செழிப்பு, அதுதான் அது வந்து சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்குமே ஒழிய, இப்படி இந்த ஒரு பணத்துக்காக ஆசைக்காக திருட போய் போதை பொருள் வித்து இப்படி செய்யும்போது அவன் மனம் இறுக்கமாகத்தான் இருக்கும். அவன் அப்ப தன்னைத்தான் சுயநலமா தான் பார்ப்பான் ஒழிய தன் குடும்பத்தையோ பிள்ளைகளையோ அவன் கவனிக்க மாட்டான். அதால பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு சாத்தியம் இருக்குது. இப்படியான சமூகத்தில இருந்து எமது தமிழ் பேசுகின்ற இளையவர்களை அன்றைக்கு செய்தவர்கள் இளையவர்கள் அல்ல, ஒரு குடும்பமாக கூட்டாக சேர்ந்து செய்திருக்கின்றார்கள். 2-3 கொலைகளை செய்திருக்கின்றார்கள் நகைகளாக. அப்படியானவர்களை எப்படி இந்த இப்படியான ஒரு பாதாளத்திலிருந்து வெளியால் எடுக்க முடியும்? அதுக்கு அரசாங்கம், சமூகங்கள், வணக்க ஸ்தலங்கள் அதெல்லாம் சேர்ந்து கை கொடுத்தா சரியா இருக்குமா? இல்லை இப்படி கத்திக்கொண்டு நாங்க பேசிக்கொண்டு தொடர்ந்து போவது? பேசிக்கொண்டிருக்கிறதுல அர்த்தமே இல்லை. பேசிக்கொண்டிருந்தா அது சமூகம் திருந்தாத சமுதாயம் அப்படியே போய்கொண்டேதான் இருக்கும். திருத்தக்கூடியவர்களையும் அவர்கள் மதிக்கவும் மாட்டார்கள், திருத்தக்கூடிய. ஆகவே அரசாங்கத்தோடு ஒற்றுமையாகி அந்த சமூக அமைப்புகள் எந்த மதமாக இருந்தாலும் அந்த அமைப்புகள் வந்து ஒன்றிணைய வேணும். முதலில் ஒன்றிணைஞ்சு சுமூகமாக அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு கட்டுப்பாடான ஒரு விதிமுறைகளை கொண்டு வந்தால்தான் இந்த சமூகத்தை திருத்தலாமே ஒழிய எல்லோரும் ஒற்றுமையாக இது சேர்ந்து செயல்பட வேணும். மத வேற்றுமைகளோ பிரிவினைகளோ இல்லாமல் ஒற்றுமையாக செயல்பட்டால்தான், அரசாங்கத்தோடு இணைந்து செயல்பட்டால்தான் இந்த இதுக்கு தீர்வு காணலாம். சரியான புள்ளிய தொட்டிருக்கீங்க. ஒற்றுமை, இந்த ஒற்றுமை வேணுமா? சுமூகமாக எல்லோரும் அந்த எந்த மதமாக உங்களோட மகமாக இருந்தாலும் எங்களோட மதமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் 4 வகை மதம் சொல்றீங்க. 4 வகை மதத்துல உள்ள தலைவர்கள் இருக்கிறாங்க தானே. அதாவது அவங்க அரச தலைவர்களோட சேர்ந்து அந்த லஞ்ச ஊழல்கள் இல்லாத ஒரு சமுதாயமாக இருந்து ஒத்துழைத்தால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். உண்மையிலேயே நன்றி. உங்களுக்கும் சிறப்பான கருத்துக்களை பேசின எல்லோரும் தந்திருந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
நன்றி நன்றி நன்றி. மஜிதா. நல்ல தலைப்பு கொண்டு வந்திருக்கிறீங்க. பேசுறதுக்கு மனம் இருக்குது, பேசுறதுக்கு இடமும் இருக்குது. ஆனா சமூகம் தான் திருந்துறதுக்கு வேதனையாக இருக்கிறது. அங்கிருந்து வருகின்ற ஒவ்வொரு பதிவுகளும் அதுதான் சரியான மொத்தமா சில பதிவுகளும் அடுத்தது இன்றும் நேற்று தெரியா ஒரு இளையவர்கள் தான் ஒரு கோயிலில் வைத்து இன்றைக்கு புத்தாண்டு அந்த கோயிலில் சண்டை பிடித்து ஒருவரை ஒரு கூரான் ஆயுதத்தால குத்தி அவரை கொலை செய்திருக்கின்றார். ஒருவர் வைத்தியசாலையிലേക്ക് 2 பேர் மறைந்து ஓடிவிட்டார்கள். அப்ப யோசித்து எல்லோரும் இளையவர்கள். முந்தியெல்லாம் சிங்கள மக்கள் நிகழ்வுகளை தான் பார்த்து கொண்டிருந்தோம். சிங்களம் பேசுகின்ற நம்ம மற்ற சகோதர மக்களை. ஆனால் இப்பொழுது தமிழ் பேசுகின்ற மக்கள் தான் அதிகமாக இப்படியான இடங்களில் பாதிக்கப்படுகின்றார்கள். அப்படி பார்க்க போனா இப்ப நாங்க இந்த வளர்ந்து வர நாடுகள்ல இருக்கிற நாங்க தமிழர்களே ஒற்றுமையாக இருக்கிறோமா இல்லதானே? இப்ப அதைத்தான் பாணி சொன்னாரு. சமூக கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நாங்க வாழ்ற இடத்துக்குள்ளேயே ஒரு கத்தோலிக்க அமைப்பு இருந்தா அதுக்குள்ளேயே போட்டி போறாம நீயா நானாண்ட பெரியவன், நீ பெரியவனா நான் பெரியவனாண்ட போட்டி போறாம, நீயா முன்னுக்கு நிக்கணும் நான செய்யணும், அப்படி ஒரு போட்டி பொறாமைகள் இருக்கிறதுதான் இந்த இளங்கால சந்ததிகளை கெடுக்கிறதுக்கு காரணம். பெரியவர்களே இப்படி செய்யும்போது எங்களை யார் வழி நடத்துறதுன்னா இந்த இளையவர்கள் அலட்சிய போக்கால் நடக்கிறதுக்கு பெரியவர்கள் தான் முக்கியமான காரணம். இங்கு போட்டி பொறாமைகள் இருந்தாலும் ஒருவரை கொலை செய்யற அளவுக்கு அப்படி இல்ல, கொலை செய்யற அளவுக்கு இல்ல. கொலை செய்யறது சும்மா மோதுவார்கள், கருத்து மோதல்கள் அப்படி இருக்கும். ஆனா அதுவே அந்த கொலை செய்யாம போனாலும் அந்த கருத்து மோதல்களே எங்களுடைய இளங்கால சந்ததிகளை கெடுக்கிறதுக்கு வழியாகுது. எங்களோட உணர்வுகளை கொலை செய்வார்கள். வேற என்ன அந்த அந்த இதுகளே எங்களுடைய அந்த உணர்ச்சிகள் கொந்தளிப்புகளே எங்களுடைய எளிய சமுதாயத்துக்கு நாங்க கொடுக்கிற ஒரு தீய வழிகாட்டல் தான் இருக்கும். அது இன்னொரு தலைப்போடு நாங்க பேசிக்கொள்வோம். இங்கிருக்கிறவர்களை பற்றி. நன்றி, அழகான கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்தது யார்? ஈஸ்வரனவா, வாணியா, வேற யாராவது? சாந்தினி அவர்கள் இருக்கின்றார்கள். இனிய உற்சாகமான வணக்கம் வணியக்காக ரஜிதா அவர்களுக்கும் இணைந்திருக்கிற உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நன்றி. உங்களோட ஆசிரியராக இருந்து உங்களோட பார்வை எவ்வாறு இருக்கிறது பார்ப்போம். இளையவர்களின் பக்கமாக, எமது தமிழ் பேசுகின்ற மக்களின் பக்கமான இந்த வேதனையான செயல்களின் மூலமாக. இது காலத்தின் கொடுமை என்றுதான் சொல்லுவேன். கலியுகத்துல என்னென்ன நடக்கும், இப்படி இருக்கும்னு சொல்லி வாசிச்சிருக்கோம். அத இப்படி இப்ப கண்ணாலையும் காதாலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கிறது. உண்மையில என்ன உண்மையா இத கதைக்கிறதுக்கே சில வேளையில இப்படி நாங்கள் இந்த சமூகத்துல வாழ்றோம் ஒரு ஒரு அருவருப்பான ஒரு உணர்வு ஏற்படுதுன்னா, ஏன்னா மனிதம் மதிக்கப்படாமல் விலங்குகள் மாதிரியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். விலங்குகள் கூட சில வேளையில இப்படி கொடூரமாக செய்யுமெண்டா அது தனது பசிக்கு மட்டும் செய்து போட்டு ஓகே சாப்பிட்டுட்டு மிச்சத்தை விட்டுட்டு போயிடும். ஆனால் இது என்ன காரணத்துக்காக செய்யறோம் என்று தெரியாமல் சில இதுகள்ல செய்து கொண்டிருக்கிறத பார்க்க விஷயங்கள் சிலது ஒரு மதிப்பு என்றது இல்லாமல் போகுது. ஒரு உயிருக்குரிய மதிப்பு, மனித உயிருக்குரிய ஒரு மதிப்புன்றது ஒரு பெருமதி இல்லாமல் போகுது. சிட்டியான கீழ்த்தரமான செயல்களோட இப்ப போய்கொண்டிருக்கிறத பார்க்க கவலைப்பட வேண்டியது கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கலாம். நாங்கள் சொல்லி உண்மையில நாங்கள் இப்படி கதைச்சும் அது தீர்மாண்டால் அது ஒரு 10% ஓகேன்னு சொல்லலாம். எல்லாரும் கதைச்சு அந்த சரியான இடத்துக்கு அந்த விடயம் போய் சேர வேணும். போய் சேர்ந்தால்தான் அதால பிரயோசனம் இருக்கு. இல்லாட்டி நாங்க சும்மா கதைச்சு போட்டு இந்த நேரத்தை போக்காட்டி போட்டு முடிகிறதாத்தான் இருக்கும். என்ன அந்த வித்தியாசம் இப்ப கதைப்பதற்கு அது தீராதுன்னு தெரியும். ஆனால் நாங்கள் ஏன் கதைக்கின்றோம் என்று பார்த்தோம்னு சொன்னா, நாங்க அப்படியான ஒரு சமூகத்திலிருந்து வரல. நாங்க ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அழகியான ஒரு சமூகத்திலிருந்து வந்தவர்கள். நாங்க எங்களுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்வியல் முறை இருந்தது அந்த காலத்துல. எங்களிடம் மாமன் மதனி பக்கத்து வீட்டுக்காராக்கள் உடம்பிறப்புகள் என்று ஒரு அழகான கட்டமைப்புக்குள்ள இருந்து வந்த நாங்கள் இன்றைக்கு இவ்வாறு சிதறிருக்கின்றோம் கோயில் தேங்காய்களை போல. மனிதம் இழந்து நீங்க சொன்னீர்கள், அருவருப்பா இருக்குது எங்களை சமூகத்தை திரும்பி பார்க்கும் பொழுதுண்டு. அந்த வார்த்தை உண்மையில எங்களுக்கும் வழியா இருக்குது, உங்களுக்கும் வழியா இருக்குது. இதை கேட்கின்ற எங்களுக்கு வழியாக இருக்கின்றது. அதை நாங்க பேசத்தான் வேணும். ஏண்டா எங்களோட சமூகத்தில் எங்களோட இளைய தலைமுறைகளை காப்பாற்ற வேணுமாக இருந்தால்
நாங்கள் பேசத்தான் வேணும், எழுதத்தான் வேணும், இதை வெளிக்காட்டத்தான் வேணும். ஆனால் வஜிதாக்கா பேச வேணும் தான் கட்டாயம். ஆனால் அது யார் கேட்கிறது? இப்ப நீங்களே இப்பவே இங்கேயே பாருங்க, இங்கேயே நாங்க பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறோம். பிள்ளைகள் கேட்கறதுக்கு தயார் இல்லை. இப்ப அந்த ஜெனரேஷன் அந்த இதாண்டு சொல்லுவேன். ஒரு பிள்ளையும் கேட்கறதுக்கு தயார் இல்லை. நீங்க இப்ப நல்லது ஒரு புத்திமதி சொல்லுங்க, ஒருக்கா கேட்டுட்டு அலட்சியப்படுத்திட்டு போடுவீனம். அந்த கேட்டு அதை உள்வாங்கி ஏன் இதுக்காக சொல்லுறீங்க, இதா இப்படி செய்தால் என்ன, அப்படி செய்தால் என்ன, ஒரு பிள்ளை கேள்வி கேட்கும். ஒரு 10 பிள்ளைக்கு சொல்லிக்க அதுல ஒரு பிள்ளை கேட்கும், ஏன் டீச்சர் அப்படி சொல்றீங்க, ஏன் இப்படி கேட்கறீங்க, ஏன் அப்படி செய்தால் என்னன்னு ஒரு பிள்ளை தான் கேட்கும். அதுல இருக்கிற ஒரு 7 பிள்ளை அது காதலே விழுத்தாதீனம். அப்படியான சூழல்ல தான் நாங்கள் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது யார் கேட்கிறது? கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லையே. சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கீனாம். நான் தான் பெருசு, நீதான் பெருசு, என்ற சொல்லத்தை கேட்கணும்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கீனாம். யாருக்கு கேட்குதா? செயல்முறைப்படுத்துவதாக இருந்தால் எப்படி கேட்காம நாங்க அப்படி விட்டு கடந்து போகையில் அது எவ்வாறு நாங்கள் அதை அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த படிக்க எப்படி இதை கொண்டு சேர்க்கலாம் என்பது தண்டனைகள் தான். உண்மையில உயிர் உங்களுக்கே தெரியும், எங்கட இலங்கையில இருந்த ஒரு பயம் ஒன்று இருந்தது. அந்த பயம் இல்ல ஆரம்ப காலங்களில் ஒரு பிரச்சனை நடக்கும் இப்ப இருக்குமா இருந்தால் உயிருக்கு எனக்கு இந்த உயிரை நான் கொண்டேன், இந்த உயிர் போகும் என்றோ சொல்லி ஒரு பயம் இருந்தால் அது குறைக்கப்படும், தடுக்கப்பட மாட்டாது, முற்றா நிறுத்தி இல்லாது, ஆனா குறைக்கப்படும். இப்ப ஒரு ஆள் கத்தி எடுத்து குத்தினால் அவனுக்கு தனக்கும் அந்த கத்தி வந்து குத்தும் என்று சொல்லி அவன் நினைச்சு தான் அந்த கத்தியெல்லாம் குத்து வேண்டி சாக போறேன் என்று நினைச்சாரா இருந்தால் அது தடுக்கலாம். ஆனால் அதுக்கு அவருக்கு அந்த நீங்க சொன்னீங்க முதலே கதைச்சதுதான், அந்த அது போதைப் பொருள் அந்த நிலையை தடுமாற வச்சு அந்த அவை சொந்த சுய புத்தியோட செய்யல, அந்த தங்களது புத்தியை இழந்துதான் அதை செய்யணும். அப்ப அதனால அந்த அதுகள் தடுக்கப்பட வேண்டும். அது தடுக்கிறதுக்கு உண்மையில சூடுதான் சரி. நானே இதை சொல்றதுக்கு உண்மையில சரியான சஞ்சலத்தோடு தான் நான் சொல்றேன். முன்னுக்கு நின்று சுட்டால் அடுத்தது செய்யாது. இந்த கடுமையான தண்டனைகள் நிச்சயமாக ஈஸ்வரனை நான் தலையாட்டுறேன். ஏன்னா ஈஸ்வரன் நிறைய நேருக்கு நேர் தண்டனை கொடுத்தாதான் அது குறைக்கலாம், இல்லாட்டி இல்ல. என்ன சொல்லுங்க, இப்ப நீதி மன்றம் அதுகள் போலீஸ் நீதிமன்றம் என்று போனாலும் அங்கேயும் கையூட்டு ஊழல் அதுகள் அப்படி போய்கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த சூழல்ல தான் நாங்கள் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதனால சரியான தண்டனை என்றது நான் சொல்றது மனிதாபிமானம் இல்லத்தான். ஆனால் இப்படியான செயல்களை குறைக்கிறதுக்கு தண்டனை இதுதான். என்னென்ன அவ்வளத்துக்கு எங்க சமூகம் நலிந்து விட்டது. தண்டனைகள் இருக்காங்க. தண்டனைகள் கொடுக்கும் பொழுதோ நீங்க பாருங்க, தண்டனை உள்ள நாடுகள்ல நிறைய குற்றங்கள் குறைய இருக்கும். ஆனால் அந்த இப்ப பார்த்தோம்னு சொன்னா மனித உரிமைகள், அந்த ஒரு நாட்டு சட்டம் அப்படியான விவசாயத்துல மரண தண்டனை விதிக்கப்படும். ஆனால் அவங்களுக்கு மரண தூக்கில்ல, மரண தண்டனை நிறைவேற்றப்படாது. அவங்கள காலம் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு தண்டனைகளே இருப்பார்கள், உள்ளுக்குள்ளேயே இருப்பார்கள். அப்ப அவங்களுக்கு தெரியும் நாங்க சாக மாட்டோம் என்று சொல்லி. ஆனால் அதை நிறைவுபடுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னா அந்த நாட்டு சட்டங்கள், அந்த சமூக சட்டங்கள், அதுக்கு பேசுறதுக்கு 6 பேர் ஓடி வருவாங்க. இந்த சட்டம் என்ன, மனித உரிமை என்ற போர்வையில. அப்ப அந்த இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஐக்கிய நாடு சபை என்ன செய்யுது பார்த்து கொண்டே இருக்கும். ஒரு பிரச்சனை நடக்கும் வரையும் அது உயிர் போகும் வரையும் பார்த்து கொண்டே இருக்கணும். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தா அந்த செயல்படுத்துற முறைகள் அங்க ஓட்ட விழப்படுகிறது. அந்த ஓட்டை உங்களுக்கே தெரியும் தானே வைஜிதா, எங்கண்ட நாங்கள் 2009க்கு முதல் எங்கண்ட இலங்கையில தமிழ் மக்கள் எந்த ஒழுக்கத்தில் இருந்துச்சு, நம்ம அது ஒரு பயம் இருந்தபடியாலதான் அந்த ஒழுக்கம் இருந்தது, இல்லாட்டி இருந்திருக்காது. அடுத்தது இப்ப உடனே எல்லாத்தையும் நீ சொல்றத நான் காட்டுவேன், நான் செய்யறத நீ காட்டுவேன்னு சொல்லி இந்த சமூக ஊடகங்கள் அற்ற குறையான கதைகளை கேட்டு இப்ப உங்கள எனக்கு கோவம்னா உடனே நான் எழுதுறது,
அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்குது. என்ன தனிப்பட்ட முறைகள் எல்லாத்தையும் பொத்து மேடையில கொண்டாந்து பொத்துவான எழுதி அங்க அதுக்கு 2 பேர் வக்காலத்து பண்ணி 4 பேர் வக்காலத்து பேர் அவருக்கு இவர் இன்னொரு சமூக ஊடகத்துல போய் இன்னொரு அசிங்கமாக அற்றுவெறுப்பா கிடக்குது. சிலவள நான் பாக்குறது இல்ல குறைச்சிட்டு நல்லா அற்றுவெறுப்பா கிடக்குது பாக்க என்ன கேளாத கேள்வியெல்லாம் பார்க்காத கதையில அம்மாடி இது என்ன எந்த சமூகத்தில இருந்து வந்தது எங்கேயாலும் வேற ஏதோ கிரகத்தில இருந்து வந்த ஆட்கள் கதைக்கிற மாதிரியான கதைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கு. ஒரு பெரிய ஆள் செய்து கொண்டு போற செயலை ஒரு இப்ப திடீரென்று ஒரு சமூக ஊடகத்தை கையில வச்சு கொண்டு அதை வர்ணிச்சு அவர் இப்படி செய்யறார் அது பிள்ளை இது எவ்வளவோ உண்மையில பார்க்கவே அசிங்கமான தன்மைகளோடு நாங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு காரணமும் சமூக ஊடகங்கள்ட எல்லாட்ட கையிலையும் அந்த சமூக ஊடகம் கிடைச்சது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அளவுக்கு இதை மிஞ்சி கதைச்சு கொண்டே போவோம் வஜிதா. இதுக்கு முடிவு இல்ல. உண்மையில சரியான நன்றி. கோபங்கள் இருக்குது. உண்மையில அதான் பாரதி எல்லோருக்கும் சொல் அந்த நாங்க அந்த கட்டுக்கோப்புக்குள்ள வாழ்ந்ததால எங்களுக்கு வெறுப்பும் வேதனையும் இருக்கிறது எங்களோட ஆமா. சமூகத்தின் ஆனால் மேல. அதால எனக்கு விளங்குது வஜிதா எந்த வெறுப்பாலையும் எந்த கோபத்தாலையும் என்னால இல்ல ஒண்ணும் செய்ய செய்ய முடியாதுன்றதும் எனக்கு முடியாது. விளங்கு. ஒத்தால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனாலும் பேச வேண்டும் என்ற ஒரு ஆதங்கமும் துடிப்பும் எங்களிடம் இருக்கிறது. அதான். ஆமாம். ஆமாம். அது இருக்குது. அது இருக்குது. ஆனால் அதால நான் இப்ப சமூக ஊடகங்கள் ஒன்றிலேயும் எழுதுறேயில போறேயில. ஏனென்றால் எழுதினால் அத பார்த்து அத கவனிக்கிறதுக்கு அத யாருமே இல்ல. நடைமுறைப்படுத்த அத ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்குது? ஏன் இந்த கருத்து வந்திருக்குது? என்று ஆலோசிச்சு அத பகுத்தறிஞ்சு பார்க்கிறதுக்கு முடியாது. முடியாம இருக்குது. அப்ப ஏன் எழுதுவான்? எழுதுறதால பிரயோசனம் இல்ல. அதனால இப்படியே காலங்கள் கடக்க போகின்றது. மனவேதனைகளோடு தான் காலங்கள் கடக்க போகின்றது போல இருக்கிறது. கரிகாலம். ஆமாம். நன்றி. நன்றி. உங்க நன்றி வஜிதாக்கா. காலப்பணிக்கு என்ன நன்றி. நானும் கடைக்கு போக வேண்டும். நன்றி. நன்றி எல்லோருக்கும். நன்றி வணக்கம். நல்லது. இது நல்ல ஒரு உண்மையில கதைக்க பேசப்பட வேண்டும். சமூகத்தின் குறைகளை கதைக்கிறதால பேசுறதால அது எங்க குறைக்கப்படும் என்றது சரி. ஆனால் அது அந்த சரியானவர்களுக்கு போய் சேர வேணும். அதுதான் முக்கியம். சரியான இடத்துல சரியானவர்களுக்கு போய் சேர வேணும். அது எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அந்த வழியத்தான் எப்படி நாங்க கொண்டு பார்க்கிறோம். சேர்க்கிறது எனக்கும் ஒரு ஆதங்கம். இப்ப உண்மையில நான் வேற பக்கம் போயிடும் ஒரு பயம் இருக்கிறது. இப்ப இந்த உலக நடப்புகளை பார்க்கும் பொழுது நான் தனி இருந்து எங்களோட பேர் பேசுவார் 12 மணிக்கெல்லாம் பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு ஏன் ஐக்கிய நாடு சபைக்கு நான் ஒரு கடிதம் எழுதி போடக்கூடாதா என்ற மனம் சொன்னது. இப்ப நேற்றெல்லாம் பார்க்கக்குள்ள திக்கு 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 நாளைக்கு அடிக்க போறாங்கன்னு சொல்லக்குள்ள மனசு திக்கு திக்கு 3 மணி 4 மணி வரையும் நான் தூங்கவே இல்லை. பேசினவர் நான் வந்து பார்த்து கொண்டு இருந்தேன். ஏன் இப்படி இருக்குது உலகம்? அப்படி ஒரு வெறுப்பு இருக்கிறது எனக்கு. ஆமா. அது உண்மையில 1, 2 சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டெல்லாம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு பாரிய மாற்றம் உடனடியா வராது என்ன. ஏனென்றால் நாங்கள் நல்லா உள்ளுக்கால கரையான் அடிச்சு கொண்டு போற மாதிரி எங்க சமூகம் அடிச்சு கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்குது. அதனால சரியான கஷ்டம். அடியில எங்கெல்லாம் கரையான் செடியா எங்க அந்த புத்து இருக்கும் அந்த புத்து கொண்டு போய் ஒயில் ஊத்தணும் எல்லாம் செய்யணும். அழகான ஒரு சமூகம் கண்டுபிடிக்கிறது. அழகான ஒரு சமூகம் அழிந்து கொண்டிருக்கின்றது. ஆமா. ஆமா. அதான் உண்மை. நன்றி சாந்தினி. அழகான கருத்துக்கு வாழ்த்துக்களை குறிக்கிறீங்க. நன்றி. நன்றி. வணக்கம் வஜிதா. வணக்கம் நகுலா. சொல்லுங்க. இணைந்திருக்கிறேன் இப்பொழுதுதான். நாம் இன்றைய இந்த சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் டிவி வாணிமோகன் நடாமோகன் அதே நேரம் பாமுக உறவுகள் அத்தனை பேருக்கும் இனிதான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்களோட நிகழ்ச்சியோட தான் நான் இப்பொழுது இணைந்து இருந்தேன். நாம் மிக சிறப்பான ஒரு தலைப்பை எடுத்து உரையாடுகிறீர்கள். இன்றைய சூழல்ல இந்த கேள்வி எல்லோர் மனதிலும் வருகிறது. ஏனென்றால் ஒருபோதும் நடக்காத ஒரு செயற்பாடுகள் இலங்கை மண்ணில இப்பொழுது நடைபெற்று கொண்டிருந்தன. உயிருக்கு அச்சம் இல்லை என்ற அளவுக்கு வந்துட்டுது இன்றைக்கு. என்ன அதாவது நாங்கள் பயந்து எங்களோட உயிரை காப்பாற்ற போறோம் என்று நினைச்சாலும் அந்த பயத்துக்கு இப்ப அதை விட மேலதிகமாக செய்யக்கூடிய மக்களாகத்தான் இன்றைக்கு அங்க இருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா ஒரு வன்முறையின் அதி கொடூர ஒரு தன்மையை பார்க்கிறோம். அது இறப்புகளை குத்தி கொலை செய்தான அந்த விரிவிரியாளற்ற கொலையில இருந்து குழந்தைகளை கொண்டே கணத்துக்க போடுற கொலைகள்ல இருந்து பார்க்கும்போது இது என்ன மனித நேயம் இங்க இருக்கிறதா அல்லது மானிட நேயம் செத்து விட்டதா என்று எண்ண தோன்றுகின்றது. என்ன அச்சத்தை விட மதிப்பில்லை.
மதிப்பில்லை. பெருமதி இல்லாம போய்விட்டது. அதுதான் ஒரு காலம் எங்களுக்கு மரியாதை என்பது ஏன் வேணுமெண்டா அந்த மரியாதைக்குள்ள ஒரு அன்பு கலந்திருந்தது ஒரு காலம். அப்ப பெரியோருக்கு, பெற்றோருக்கு, சான்றோருக்கு மதிப்பு கொடுக்க வேணுமென்றது இல்லை. இப்ப அது ஒன்றும் இல்லை. இப்ப நீ யார், நான் யார், எல்லாம் சேம், சமனண்ட மாதிரி ஒரு வாழ்க்கையில இருக்கணும். இதுக்கு காரணம் ஒன்று வந்து இந்த சமூக ஊடகங்கள், அடுத்தது இந்த வீடியோ கேம்ஸுகள், அடுத்தது அவர்கள் பார்க்கிற விளையாட்டுகள். சரி, அவள் இந்த இளவயது பிள்ளைகளின் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த வீடியோ கேம்ஸ்ல தொடக்கம் அந்த பயங்கர விளையாட்டுகள் அத்தனையுமே அவர்களை திசை திருப்பி வச்சிருக்கிறதோன்ற ஒரு எண்ணத்தோற்றம் எங்களுக்கு இருக்கிறது. அதற்கு முதல் ஒவ்வொரு பெற்றோரும் வந்து இந்த குழந்தை வந்து நல்லா வர வேணும், கல்வியில சிறந்ததா வரணும், நல்லதா வரணும் என்று ஒரு பெற்றோர்கள் இடுகிற அந்த ஆரம்ப அத்திவார கல் வந்து சில நேரம் தளர்ச்சி கண்டு இருக்கிறதோ சில இடத்திலண்டு கேட்க தோன்றுகிறது. ஏனென்றால் அதிகூடிய சுதந்திரம், கட்டுப்பாடற்ற தன்மை, இதெல்லாம் இந்த வன்முறைகளுக்கு அந்த பிள்ளைகள் வருவதற்கு முதற் காரணமாகிறது. ஏனென்றால் நாணய கயிற்றை எப்போதும் பெற்றோர்கள் தான் வைத்திருக்க வேண்டும், தேவையான இடத்துல விட்டு கொடுக்க வேண்டும். இங்கு அதிகூடிய சுதந்திரம், அதிகூடிய வளர்ச்சி என்னத்தால ஏற்படுகிற ஒரு கேள்வியை நான் ஒரு பத்திரிகை ஆசிரியருடன் கதைச்சிருந்தேன் ஒரு முறை. என்னென்றால் இங்கு அதாவது புலம்பெயர்ந்த மக்கள் அனுப்புற பணத்தின் அதிகூடிய நிலைதான் அவர்களை வந்து செல்ல பிள்ளைகளாக வைத்திருக்கிறதுக்கான காரணமா இருக்குது. அதனால தான் மோட்டார் சைக்கிள் என்ன, அவர்கள் நினைக்கின்ற வாகனங்கள் என்ன எல்லாம் வேண்டி தாங்கள் இதை விருசா மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறதும் ஒரு பணிவற்ற தன்மையும். ஒரு ரோட்டில பாருங்க, நான் சைக்கிள்ல போனால் மோட்டார் சைக்கிள்ல வாரவன் எனக்கு விலத்தவே இடம் விட மாட்டான். அப்படியான அதுக்குள்ளேயே கொண்டு வந்து ஓடக்கூடிய அந்த வன்முறையான செயற்பாடுகளை பார்க்கும்போது அதிகூடிய சுதந்திரம், மேலதிகமான காசு, அவர்களுக்கு கஷ்டம் என்னென்று தெரியாமல் வளர்க்கிற பெற்றோர்களால தான் முதல்ல ஏற்படுறன்றது நான் சொல்லுகிறேன். அதாவது இப்ப யாழ்ப்பாண மக்களுக்கு என்ன, இப்ப வன்னி மக்களுக்குண்டா என்ன, இது இந்த பிரதேசம் என்று நான் சொல்லல, எந்த மக்களுக்குண்டாலும் புலம்பெயர் மக்களால் அனுப்பப்படுற காசால தான் அவர்களின் சொகுசு அதிகமாகி கட்டுப்பாடற்ற தன்மை வளர்ந்து கொண்டு போறதை பார்க்கின்றோம். இப்ப எது எடுத்தாலும் நீங்க சும்மா சாதாரண 25 வயது மாணவனை நான் அங்க கண்டனண்டா அவனுக்கு ஒரு பணிவே இல்லை பெரிய ஆளுக்கு. அவனை ஏனோ தானோ கொண்டு தான் தன் ரோட்டில போற மாதிரி போய்கொண்டே இருப்பான். ஏதாவது கருத்து கேட்டாலும் அதை பற்றின அந்த பணிவா கதைக்கிற தன்மை கூட சில மாணவரிடம் இல்லை. அப்ப அதற்கு காரணம் அவர்களுடைய மைண்ட் எல்லாம் வேற விதமா. அத இந்த சொல்லுங்க. புலம்பெயர்ந்த மக்கள காசு மட்டும் என்று நீங்க இல்ல, நினைக்கின்றீர்களா? அதுவும் ஒரு காரணம் என்று அது சொல்றேன். ஒரு காரணம். அதே போல அந்த போதைப்பொருள் வியாபாரிகளாக அது மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு காரணம். இன்றைக்கு அந்த வியாபாரிகள் போதைப் பொருளால எங்கட இலங்கை வந்து ஊழலுக்கையும் போயிருக்குது ஒரு பக்கம். ஒரு பக்கம் அந்த போதைப் பொருளின் தன்மை வந்து இளையோர்களுக்கு ஐஸ் டொவியோ அந்த இதுகள் மூலம் அங்க ஊட்டப்படுகிறது. அது மலையகத்தால வருகுதோ கொழும்பால வருகுதோ எங்கேயோ ஒரு பக்கத்தால வந்து அவர்களை பாழடிக்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு போதைப் பொருள் வழியில ஒருவர் தந்தா நீ எப்படியான மனநிலையில அதை ஒரு டேஸ்ட் பண்ணுவோம் வாங்க வேணுமா? இப்ப அது இளவயது பிள்ளைகள், இப்ப குழந்தைகளுக்கு தெரியான்னு சொல்லலாம். ஒரு 15-16 வயது பிள்ளைகளுக்கு ஏன் அந்த மதிநுட்பம் இல்லை? ஐயோ இதுல வேறு ஏதன் இருக்குமே, நாங்க வேண்ட வேணும். அது சின்ன வயதுல தொடக்கம் இப்ப நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு பழக்கி வச்சுக்கிறோம். யார் எந்த டோவி தந்தாலும் நீங்க வாங்கக்கூடாண்டு. அப்ப 4 வயசு 7 வயசு 8 வயசுலயே நாங்க சொல்லி கொடுத்தா யாராவது ஒரு டொபி வழியில தந்தாலும் இல்ல இல்ல வேண்டாம் மாமா வேண்டாம் என்றுதான் சொல்லுவினோம். அப்படி பழக்க வேணும் அந்த பெற்றோர்கள். அது வந்து எது வேண்டாலும் உள்ள வாங்கி கொண்டு வர. அப்ப என்ன நான் பாக்குறேன், நான் நேரடியா யாழ்ப்பாணத்துல இது பார்த்தேன். நானும் வாரன், இன்னும் 2 பெட்டிகள் குடைக்குள்ள வார அளவே அந்த பெடியன் நீட்டைக்கு ஒரு 17 வயது பெடியன் நீட்டுது. நான் தெரியாத மாதிரி மற்ற பக்கத்துக்கு திருப்பி பாக்குறேன். இந்த 2 பெட்டிகளும் வாங்குற அளவே. அப்ப என்னண்டு பார்க்கணும். அப்ப நான் யோசிக்கிறேன், இவ சரியான ஒரு தகுந்த அறிவுரைகள், ஒரு ஆன்மீக பேச்சுக்கள் ஒன்றும் எங்கட மண்ணில இல்லை. அவர்களுக்கு அந்த நல்வழிப்படுத்தக்கூடிய நிலை வந்து ஒரு பிள்ளைக்கு இருந்தால் அவர்கள் வந்து இப்படியான ஒரு மாயத்தை நாடி போக மாட்டார்கள். அதனால இன்றைய இந்த இந்த நிலையை இன்று நாங்கள் யோசிக்கும் போது தாயகத்தில் ஒரு சரியான விழிப்புணர்வு வேணும். இதுக்கு பொது பணி செய்கிறவர்கள், பொது நிறுவனங்கள், பாடசாலைகள், கோவில்கள், இப்படியானவர்கள் வந்து நல்ல அறிவுரைகளை இந்த மாணவர்கள் மத்தியில இளையோர்கள் மத்தியில செய்ய வேணும். அது ஏதோ ஒரு காரணத்தால அவர்களை ஒன்று கூட்டி
இப்படியான ஒரு நல்ல விழிப்புணர்வுகளை செய்தால் சில நேரம் அப்படி செய்த மாணவனும் ஐயோ நான் இப்படி செய்துட்டேனே என்று ஃபீல் பண்ணக்கூடியதா இருக்கும். இங்கு வந்து உணர்வு ரீதியாக அந்த குழந்தை உணர்ந்தால் மட்டும்தான் இது தீய செயற்பாடு, இது தீய எண்ணம், நான் இதை விட்டு நல்ல எண்ணத்துக்கு போகணும் என்று நினைத்தால் மட்டும்தான் இது இங்க திருப்பம் உருவாகும். இல்லாவிட்டால் இது திருப்பம் உருவாகாது. அது ஒரு நாசமான வேலைக்குத்தான் அங்க இட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏனென்றா அவ்வளவு கொடூரமான மனநிலை சாதாரணமா ஒரு மனிதனுக்கு வராது. போதை உண்டால் மட்டும்தான் அல்லது அல்கஹால் உண்டால் மட்டும்தான் அவனால கொலை செய்யக்கூடிய அந்த மன வேகம் வரும். அதனால மிக கவனமாக பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக நாங்க சமூகத்திட்டையும் மற்றவர்கிட்டையும் இந்த நாங்க அந்த பலிகளை சுமத்தும் பொழுதோ அது இல்லண்டு இல்ல இருக்குது. அதே போல வீட்டுல ஒரு பெற்றோர்களாக இருக்கிற நாங்கள் அந்த குழந்தை ஒரு அந்த குழந்தைய தெரியும் அதிகமான பணம் புழங்குது என்றால் அந்த பிள்ளையை நாங்க ஒரு கண்காணிக்கப்பட வேண்டும் முதலாவது. இரண்டாவது, அந்த குழந்தை தவறான நட்புகளுடன் வாழ நேரங்கள் அப்படியெல்லாம் வரும் பொழுது அதையும் பெற்றோர்களால நாங்களும் ஒரு படி அதோட கவனிக்கப்பட வேண்டும் என்பது இங்க ஒரு உங்களுக்கு அது எப்படி? அது சரியான ஒன்று. இப்ப என்னண்டா நாங்க உணவையும் உடையையும் கொடுத்தால் என்ற பிள்ளை வளர்ந்து விட்டது என்று நினைக்க கூடாது. அந்த பிள்ளைன்ற உளவியல் ரீதியான மனநிலையை எந்த பெற்றோர்கள் அவதானிக்கிறார்கள், எந்த பெற்றோர்கள் கவனிக்கிறார்களோ அப்போதுதான் அந்த பிள்ளைக்கு வந்து நல்ல விடயத்தை சொல்லி கொடுக்கலாம், அல்லது அந்த பிள்ளைன்ற மனமாற்றத்தை அறிந்து கொள்ளலாம். இவையெல்லாம் அறியாமல் எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கறது, வாங்கி செய்கிறேன். அங்க பாருங்கோ, நான் பாக்குறேன் சின்ன வயதிலேயே ஒரு 7-8 வயதிலேயே அந்த ரிபன் மாதிரி சட்டிகளை எல்லாம் போட்டு விடுவினான். சரியோ, அந்த சட்டைகள் இந்த சட்டைகள் பட்டுகள் இப்படி அங்க மேல இதுகள் எல்லாம் போட்டு அந்த குழந்தைக்கு காட்டி போட்டு ஒரு 16 வயசுல அல்லது 15 வயசுல இல்ல நீ இப்படி போடக்கூடாது, இது கூடாது என்று தடுத்தால் அந்த பிள்ளைன்ற மனநிலை இப்படி இருக்கும். அது போலத்தான் எல்லாவற்றையும் கொடுத்துடுவியல், புற குறிப்பிட்ட காலத்துல அதை தடுப்பியல். அங்க தடுக்க அந்த பிள்ளையால அதை நிறுத்த முடியாது. அது வந்து ஆரம்பத்தில இருந்தே அந்த பிள்ளைக்கு பழக வேண்டும். அப்படியான செயற்பாடு இருக்கு. இளையவர்களை தாண்டியும் நம்மட வயசுல உள்ளவர்கள் தான் இப்ப அன்றைக்கு அந்த குழந்தைகளை எறிஞ்சிட்டு கிணத்துக்குள்ள போட்டிருந்தாரு. கணவன் மனைவி, கணவனின் சகோதரன். இன்னும் ஒன்று, அந்த ஒன்று வறுமையில சில பேர் செய்யணும் என்று நினைச்சாலும் வறுமை கூட கொடுமை என்று சொல்லுறது உண்டுதான். இன்றைய தேவை வந்து பணம், பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை நோக்கி அந்த வாழ்வியலுக்குள்ள செல்லுறபடியா எங்க எது கிடைச்சாலும் அதை சுகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை எதிர்பார்க்கிறார்கள். இதனால ஒரு வன்முறையில ஈடுபட்டு எனக்கு இந்த சங்கிலி கிடைச்சா இன்றைக்கு எவ்வளவு காசு வரும் என்ற அப்படியான ஒரு தீய எண்ணம். அதைத்தான் சொல்றது, தீய எண்ணம், தீய ஒரு சக்தி அவர்களிடம் இருப்பது. அது கொண்டும் செய்யல வஜிதா. அது ஒவ்வொரு தட்டமான இதுக்குள்ள நகுலா வறுமையை எடுக்கல. என்னன்னு சொன்னா அந்த காலத்துல எல்லாம் 7-8 பிள்ளைகளை வச்சு போட்டு எவ்வளவு வறுமையான சூழ்நிலையில இருந்த போதும் இப்படியான அந்த பக்க விளைவுகள் இல்ல. நினைச்சு பாருங்க. இல்ல, இது வந்து இன்னொரு பக்கம் வறுமை காரணம் என்றும் ஒரு பக்கம் இருந்தாலும் சுயமாக, அதாவது சுலபமாக இப்படி லபக்கண்டு பறிச்சு ஒரு பெரிய கோடீஸ்வரனா வார மாதிரி தான் இது அமையுது. என்ன ஒரு குழந்தைய தூக்கறிஞ்சு போட்டு 2 பவுன் நகைய கொண்டு போய் நம்ம எப்படி வசதியா வாழ போறோம் அதை வச்சு கொண்டு அந்த ஒரு கேள்வி வருகிறது. அந்த பச்சை குழந்தையை தூக்க எறிகிறதுக்கு எப்படி உங்களோட மனசு, அதே மொழி பேசுகின்றவர்கள், அதே இனம், எப்படி உங்களுக்கு அந்த தைரியம், அந்த அந்த கல் மனம் உங்களுக்கு எப்படி வந்த? தாயில கையில இருந்த 3 வயசு குழந்தைய காட்டுல வீசி எறிஞ்சிட்டு கிணத்துக்குள்ள அந்த தாயை போடுவதற்கு எப்படி உங்களுக்கு இந்த மனசு வந்தது என்றுதான் இன்றைய வாழ்க்கை முறை. இங்கேயும் தான் அந்த பெற்றோர்களை பிள்ளைகள் மதிக்கிற தன்மை குறைவு. அதுபோல அங்கே அதிகூடிய அளவு. இங்க ஓரளவுக்கு எங்கட பிள்ளைகளை நாங்க பாக்க அதுகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இங்க விடுங்களேன், இங்க நாங்க எடுக்கல. என்னன்னு சொன்னா இங்க 2 கல்ச்சர்ல வாழ்ற பிள்ளைகள் அதிகமாக வெள்ளக்கார பிள்ளைகள், அம்மாண்டு காலுக்கு மேல காலை போட்டுருக்கீங்க, அதுகள் வாழ்க்கை வேற. வந்த குழந்தைகள் தவறு செய்யாது, அழகான முறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்க வாழ்க்கிற எமது குழந்தைகளும் இங்க வாழ்கின்ற குழந்தைகள் அதுகள் தைரியமாக பேசக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கையோட வாழ்கின்ற குழந்தைகள். தாயகத்துல வாழ்றவங்க ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளதான் வாழ்கின்றோம்.
எங்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருக்கிறது. ஒரு மத ரீதியாக இருக்கலாம், ஒரு மொழி ரீதியாக, ஒரு சமூக ரீதியாக, ஒரு கலாச்சார ரீதியான ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளதான் நாங்க வாழ்கின்றோம். அந்த கட்டுக்கோப்பு தான் இன்றைக்கு இல்ல. உண்மையிலேயே தாயக போர் நடைபெற்ற காலங்கள்ல இவ்வளவு கட்டுப்பாடாக எல்லாரும் இருந்தவர்கள். ஆனால் அந்த 2009க்கு பிறகு மௌனிக்கப்பட்ட பிறகு அந்த கட்டுப்பாடு இல்லை என்ற காரணத்தால தான் விட்டு போச்சு. அவர்களுக்கு கட்டுப்பாடு விட்டு போச்சுன்றபடியா தான் இன்றைக்கு இது கூடிய சுதந்திரம் என்று நினைச்சு கொண்டு அது அது என்னன்னு சொல்ல தீய வழியை நோக்கி நகருது. அந்த கட்டுக்கோப்பை இழந்து விட்டோம். இழந்து விட்டோம். உண்மைதான். அதான் அந்த கட்டுக்கோப்பை இழந்து விட்டு இங்க இருக்கிற குழந்தைகள் அந்த கட்டுக்கோப்பை சரியாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்டுக்கோப்பை இப்ப மீண்டும் அங்க தலைக்குமா என்றது ஒரு கேள்வியா இருக்குது இப்போது. அப்ப அதுக்கு எப்படி பாக்குறீங்க? அதைத்தான் நான் சொல்றேன். இங்க இப்பொழுது இப்ப ஒரு பல்கலைக்கழகங்கள் சரி, பாடசாலைகள் சரி, இந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வான நிகழ்வுகளை எல்லா இடமும் பரவலாக ஏற்படுத்த வேணும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு இது தீயது ஒவ்வொரு தரம் நல்ல ஆன்மீக பேச்சு மாதிரி அல்லது ஆன்மீகம் மட்டும் இல்லை, சும்மா சாதாரணமாக ஒரு விழிப்புணர்வு பேச்சுக்கள் மூலம், நல்ல சிந்தனை ஊட்டல் மூலம், நல்ல கதை மூலம் அவர்களுக்கு சொல்லி நல்ல ஒரு எண்ணத்தை விளைவிக்க வேணும். இப்ப பாருங்கள், அப்படி விளைவிச்சால் சில நேரம் அவர்கள் திருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு ஆசிரியராக இருக்கிறீர்கள், சாந்தினி அவர்களும் ஆசிரியராக சொல்லிட்டு போனார். நீங்க விழிப்புணர்வுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்கின்றேன். அவர் சொல்ற கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. அதுல எதை நீங்க முதன்மைப்படுத்துகிறீர்கள்? அதாவது தண்டனைகளும் வேணும் இல்லை என்று நான் சொல்லல. ஆனால் தண்டனைகளுக்கு மத்தியில ஒரு போதனைகளால அந்த பையன் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினான் என்றால் அது பெரிய ஒரு சக்தி. தண்டனைகள் மூலம் அது காலம் செல்லும். இப்ப உடனடியாக இந்த கொடுக்கப்பட்ட தண்டனையும் காலம் செல்லத்தான் அவன் மனதில ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஆனால் நல்ல ஒரு அன்பான போதனைகள் ஒரு நல்ல அறிவுரைகள் அவன் மனதை உடனடியாகவே திருப்பக்கூடிய ஒரு நிலைக்கு உருவாகும். இப்ப சாதாரணமாக நீங்க ஒரு சொற்பொழிவு கேட்டுக்கொண்டிருங்கள், அதே நேரம் நீங்கள் ஒரு வன்முறை ஒரு தண்டனை கடைசி வந்தாலும் நாங்கள் ஏன் இங்க அடிக்கக்கூடாது வந்தது, நீங்க தண்டனை கொடுத்து எந்த பிள்ளையையும் சரியான சீர்திருத்தத்துக்கு கொண்டு வரையலாம். ஏன்னு கேட்டா தண்டனை அந்த பையன் என்னுடைய மகன் 6 வயதுல என்ன கேட்டவன், நான் ஒரு குழப்படி செய்துட்டான் என்னத்து கொண்டு அடிக்க போவ என்ன கேட்டவன், நீங்கள் எனக்கு அடிக்கலாம், நோகுது எனக்கு, நானும் உங்களுக்கு அடிக்கலாம், அது எப்படி நோகுதுன்னு பார்க்க. கடவுளே, நான் உடனே சிந்திச்சுட்டு அண்டையை தான் தடிக்க வச்சேன். நான் உடனே அவனை கட்டிப்பிடிச்சு, தம்பி நீங்க செய்தது பிள்ளைதானே, அதை ஒப்புக்கொள்ளும் முதல், அதனாலதான் அம்மா அடிச்சேன் நானப்பன், இனிமேல் நீங்கள் இது செய்யக்கூடாது. அம்மா இதை நீங்கள் ஆறுதலா சொன்னால் நான் உணர்ந்து கொள்ளுவேனே, அப்ப எனக்கு விளங்கல என்று உடனே சொன்னானே, எனக்கு கண்ணீரும் வந்தது. அந்த நேரத்துல தான் யோசிச்சேன், அடிக்கிறதால எந்த விடயத்தையும் சாதிக்கலாம். ஆனா அன்பால சொல்லிப்பார், தம்பி இதை ஒருக்கா கூட்டி வையப்பன், இதை ஒருக்கா அடுக்கி வை, நான் போயிட்டு வரணும், உடனே அந்த மாதிரி செய்வினோம். ஆனால் இல்ல நீ இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும் அடக்குமுறையில நாங்க செய்கிறது கஷ்டம். ஆனால் இப்ப பெரியாக்கள் என்றால் சாந்தினி சொன்ன மாதிரி சில தண்டனைகளும் தேவைதான். இல்ல மற்றவனுக்கு கொடுக்குற தண்டனையை பார்த்து இந்த பிள்ளை திருந்தக்கூடிய வாய்ப்பு வரும். அப்படி என்ன அதைத்தானே நீங்க சொல்றீங்க. அதாவது ஒருத்தனுக்கு நடு மக்கள் மத்தியில வச்சு கல்லால எறிஞ்சோ அடிச்சோ அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கும் போது, ஐயோ இப்படி நடந்துரு, நான் இனி இப்படி செய்யக்கூடாதுண்டு. ஆனா முந்தி நாங்கள் அப்படித்தான் விடுதலை புலிகள் ஒவ்வொரு இடத்துல கட்டி தொங்க விடப்பட்ட இதுகளை பார்க்க, ஐயோ நாங்களும் இருக்கும்போது குற்றங்கள் குறையும், தண்டனைகள் இருக்கும்போது. சரி சரி, ஆனாலும் உடல் ரீதியான தண்டனைகளை விட மன ரீதியான தண்டனைய ஒரு பிள்ளை பெற்று திருந்துறது தான் எதிர்காலங்கள்ல சிறப்பா அமையும் என்று உளவியலாளர்களே சொல்லி இருக்கிறார்களே. ஆதலால் தெரியவில்லை, ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசமான தண்டனைகளை கொடுத்தும் பார்க்கலாம். நன்றி நன்றி நகுலா. ஈஸ்வரன் நாவை எடுத்துக்கொண்டு நாங்க முடித்துக் கொள்வோமா? நன்றி நகுலா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாணி உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆமாம், காலையில நிக்கலையம்மா, இப்பதான் வந்தேன், கேட்டேன். வாழ்த்துக்கள். நாளை சந்திப்போம். ஈஸ்வரன் நான் சொல்லுங்க, சொல்லி போட்டு உங்களோட நேரம் அவ்வளவு இடம் கொடுப்பதாக இல்லை, நேரம் கடந்து விட்டது. அருமையான ஒரு தலைப்பு கதைக்கலாம், மணித்தியால கணக்கில். நோய் ஒன்றை எடுத்தால் அந்த நோய் ஏன் வருகுதுன்றது வேணும். நோய் வந்ததின் பின் எப்படி அதை நோய் வரும் முன் காப்போம், எப்படி காக்க வேண்டும், நோய் வந்த பின் எப்படி அதை மேற்கொள்ள வேண்டும், தடுப்பது.
வரும் முன்னும் வந்தபின்னும் எப்படி நாங்கள் கைக்கொள்ள வேணும் என்ற நடைமுறை வேண்டும். அதற்கு அறிவு வேண்டும். அறிவு என்பது பள்ளிக்கூடத்தில், பாடசாலையில், பல்கலைக்கழகத்தில் படித்து சர்டிஃபிகேட் எடுத்து கொண்டு பெட்டிக்குள்ளே வைக்கிறதா அல்ல. அனுபவ அறிவும் ஏன் படித்த அறிவும் வேண்டும். அதை முறையாக படிக்க வேண்டும், பண்பாக படிக்க வேணும். பண்பாக இருந்தால் தான் அந்த ஊர்க்கப்படுற மதிப்பு மரியாதை எல்லாம் தானாக வர வேணுமே ஒழிய படிப்பாலேயோ பாடசாலையில் பல்கலைக்கழகத்தில் பெற்ற பட்டத்தாலோ அந்த மதிப்பை நாங்கள் பழகிக்கொள்ள முடியாது. அதில் குடும்ப நடைமுறைகளும் குடும்ப வாழ்க்கை முறைகளும் பிள்ளை ஒன்று பார்த்து பழகிற ஒரு நிலையும் பாதிக்கு பாதி இடம்பெறுது. குடும்பம்தான், அம்மா பெற்றார் தான் எல்லாம் என்றது அல்ல. தனி மனிதன், குடும்பம், மக்கள், சமூகம், அரசாங்கம் சட்டத்தால் எதையும் கட்டுப்படுத்த முடியாது. அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அந்த நடைமுறைகளை கடைபிடிப்பதற்கு. இந்த நடைமுறைகளை நாங்கள் ஒன்றில் பயத்தால் எதையும் பூரணமாக தீர்க்கலாம் என்றது முடிவல்ல, முடிவும் அல்லது. தானாக உணர்ந்து பகுத்தறிவு மூலம் கைக்கொள்ள வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். உண்மையிலே உங்களோட நீங்க அந்த ஆழமான ஒரு கருத்தை இறுதியாக சொல்லியிருந்தீங்க, கேட்பதற்கு ஒன்றும் இல்லை. இப்ப உண்மையிலே எல்லோரும் அதைத்தான் சொல்லியிருந்தார்கள். இப்ப நாங்க சமூகமாக வாழ்ந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்துல குற்றம் சொல்லையுமே இல்ல, பெற்றோர்கள்ல குற்றம் சொல்லையுமே இல்ல. அந்த அந்த வயசு, அதே போல அந்த அந்த போதைப் பொருள், அடுத்தது நாங்க இப்ப வாழ்கின்ற முறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. அடுத்தது நாங்க அந்த இதுல அதிகமாக இணையதளங்கள் மூலமாக அந்த கேம்ப்ஸ்ல அதுல விடுகின்ற அந்த மனதுல வந்திருக்கின்ற வக்கிர புத்திகள், அப்படியான சில இதுகள் சரியாக நாங்க பணக்காரனாக விடணும், நானும் இப்படி போக வேணும், உழைக்காமல் நாங்க பணக்காரனாக வேண்டும் என்ற பல பகுதிகளாக இது வந்திருக்குது. இப்ப தண்டனைகள் மட்டும் இதற்கு தீர்வல்ல. தண்டனைகளுக்கு மட்டும் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. அந்த அரசாங்கத்தோட இணைந்து, சமூகத்தோட இணைந்து, மற்ற மக்களோட இணைந்து, ஊரோட இணைந்து எல்லோரும் சேர்ந்துதான் இதை நம்ம இல்லாமக்க வேணும். எங்கட இளைய தலைமுறைகளை நாங்க காப்பாற்ற வேணும் என்றால் எல்லோருடைய இணைந்து செயல்பட வேண்டும். சாதி, மதம், அந்த அந்த பிரிவுகளை நாங்கள் இழந்து நாங்க எல்லோரும் சேர்ந்துதான் எங்களோட குழந்தைகளை நாங்க கையில் எடுத்து கொண்டு வர வேணும். அதுக்கு தண்டனை மட்டும் காரணம் அல்ல, அவர்களோட பேசணும், விழிப்புணர்வுகளை கொண்டு வர வேணும். முதல்ல அது வீட்டில் கொடுக்கின்றார்கள். ஆம், எல்லா இடமும் மாத்தவே இல்லாது. என்னன்னு சொன்னா அந்த தண்டனை கொடுக்க முடியாத ஐயோ ஐயோ முடியாது. ஓ ஓ காதல் அவரு ஓ ஓ ஓ ஓ ஓ
ஓ காதலிக்காக இது ஆரம்ப கட்டமாகவும் இருக்கலாம் தானே. சரியா? ஓ ஓ எ- ஆம். கொடுக்கிறார்கள் இப்பொழுது நிறைய பேர் வந்துட்டு ஏன்னா ஒண்ணும் செய்யல, பெற்றோர்களுக்கு கஷ்டம், ஒண்ணும் செய்யல. எனக்கும் ரெண்டு ரெண்டு இருந்தது. பேசி தீர்க்கிறது மிச்சம் காலம் கடந்து போயிட்டது. தண்டனை சவுதியில எல்லாம் உண்மையாத்தான் அந்த தண்டனை கொடுக்கப்படுறதால சட்டங்கள் குறைய இருக்குது. இந்த குற்றங்கள் நேற்று வாணி நீங்க கேள்விப்பட்டீங்க. ஓ ஓ எல்லாரும் இல்ல இந்த பொம்மைகள் பிள்ளைகள் விளையாடுற பொம்மைகள்ல இருந்து நம்மட பகுதி அந்த அக்கரைப்பற்று பகுதிகள்ல இருந்து பொம்மைகளுக்குள்ள வச்சிருக்கார்களாம், வாங்க வேணாம் என்று சொல்லியிருக்கார்கள் குழந்தைகளோட பொம்மைகளை கூட. ஆஹ் ஆம். சொல்லியிருந்தார்கள் அழகான ஒரு வார்த்தை, கரிகாலம் என்று சொல்லியிருந்தார்கள். உண்மையில அந்த கரிகாலத்தில தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தாய் தப்பி போயிட்டா, விழிச்சிட்டா. ஓ ஆம். அது கீழே 3 சவம் இருந்ததாம் பாணி. ஓ 3 பேர் இருந்ததாமோ. அந்த குழந்தை தான் அவட உயிரை காப்ப. குழந்தையை எடுத்துட்டான் ஆக்கள். எப்படி தாய் அவங்க நினைத்திருந்தார்கள் வீட்டுல பிரச்சனையோ, தாய் வந்த குழந்தையை போட்டுட்டு விழுந்திருப்பான்னு நினைச்சிருக்கார்கள் பாருங்க. ஓ மாணிக்கா என்னென்றால் வணக்கம் மாணிக்கா, எல்லோருக்கும் வணக்கம். என்ன நானும் என்ன சொல்ல வாரேன் என்றால் இந்த சின்னல இருந்தே நாங்கள் என்னென்றால் இப்ப பிள்ளைகள்கிட்ட அந்த போனை கொடுத்துட்டு அம்மாக்கள் தாங்கள் டிவியோ ஏதோ பார்த்து கொண்டு இருப்போம். அப்ப பிள்ளை என்ன செய்யுதுன்னு தெரியாது. அப்படியே வளர்ந்து 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 வளர்ந்துதான் வளர வளர அந்த போனுக்குள்ள இப்ப போன திறந்தா என்ன வருதுன்னு தெரியாது. அதெல்லாம் பாக்குறது மற்ற பிள்ளை என்ன செய்யுது, எங்க போகுது, எங்க வருதுன்னு அம்மா பாக்காயிடும். ஏனண்டா அம்மா வைக்கோ அப்பா வைக்கோ வேற 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 திசையில திரிவேன் போவினம். இப்ப பிள்ளை போகுது வருது, ஓகே பிள்ளைக்கு என்ன தேவை, காசு. எவ்வளவு காசு இந்த ஏன் அந்த காசு என்னதுக்கு, அந்த காசு எப்படி பயன்படுத்தினான்ற கேட்கிறே இல்லை. கேட்கவும் அவைக்கும் நேரம் இல்லை. ஏன்னா அவையும் அந்த அவைக்கு வேற வேற குடும்பத்தை நடத்துற அந்த ஒரு மனப்பாங்கு இல்லாமல் அவைண்ட மனம் வேற திசையில போற வழியத்தான் கூடுதலான இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. ஒரு சிலர் நாங்கள் கண்டிச்சு சொல்லிக் கொண்டிருந்தாலும் இப்ப ஒரு 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 கிராமத்தில ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடம், சரி பள்ளிக்கூடத்துல பலதரப்பட்ட இடத்து பிள்ளைகளும் வந்து படிக்குங்க. அப்ப நாங்க ஒரு குடும்பத்துல கவனம் வச்சிருந்தாலும் அந்த பிள்ளை எதுல எந்த சேர இடம்தான் அது பிரச்சனையா இருக்கும். அப்ப போயக்க அவைகிட்ட காசு கிடக்குது, என்னட்ட காசு இல்ல, எங்களுக்கு கஷ்டம், நான் நாளந்தான் முளைச்சு செலவழிக்க வேண்டால். ஆனால் மற்ற பிள்ளை வந்து இப்படி இவ்வளவு செலவழிச்சு அது செய்து இது செய்து அங்க பாக்குது, அதை இதை அங்க போனா இப்படி செய்யலாம், இங்க போனா அப்படி ஒரு பயமும் இல்லை, நீ வா அப்படின்னு சொல்ல அப்ப அதுக்கு களவெடுக்க தூண்டுது. பேண்டு இன்னும் மண்ட பாவிச்சு பார்க்க அதுகளை சாப்பிட இல்ல நீ சாப்பிடண்டா சாப்பிடு அப்படியே. அப்ப என்ன பிரச்சனைடா ஒவ்வொரு தரும் தங்கட குடும்பத்துல அந்த பிள்ளைண்டா பிள்ளை வளருது, அந்த பிள்ளைக்கு என்ன தேவை அது செய்யணும்ன்ற நினைப்பு இருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் சமூகத்துல வராது ஒவ்வொரு தரம். அப்ப அதான் நான் சொல்றது என்னண்ட வீடு நல்லா இருந்தால் அந்த கிராமம் நல்லா இருக்கும், கிராமம் நல்லா இருந்தா அந்த ஊர் நல்லா இருக்கும் வேண்டாம் அப்படித்தானே.
அதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வந்து எல்லாம் இந்த போனுக்கு ஒரு சின்ன கைக்குள்ளேயே அடங்கி இருக்குது. என்னது இந்த ஒரு இந்த இத்தனை மணிக்கு வா இந்த இடத்துக்குண்டா அந்த புள்ள போயிடும். எங்களை சரியா புள்ள படிக்க போகுதுண்டு. அதிகமாக வீட்டோட பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு இருந்தாலும் வெளியால சமூகத்திலே அந்த குழந்தைகளை பழகுற நேரங்கள் வித்தியாசமா இருக்கு. என்ன சொல்றேன்டா, இப்ப நாங்க எங்கட வீட்டுக்குள்ள இதுக்குள்ள எங்கட வீட்டுக்கு என்ன நடக்குதுன்னு இப்ப நான் ஒரு அம்மாண்டால் எந்த பிள்ளை எங்க போகுது எங்க வருது, எந்த பிள்ளை என்னது காசு கேக்குது என்னட்ட, அந்த காசை பயன்படுத்தி அந்த பொருள் வேண்டி இருக்குதா, சரி ஒரு பரீட்சையை கட்ட போறோம், அந்த பரீட்சையை அந்த கட்டினால் அந்த பரீட்சை கட்டின கட்டுறண்டால் அந்த பரீட்சையால வந்த முடிவு அது என்ன வந்தது ஏது வந்ததுன்னு கேட்டா தானே அது வரும். இவ்வளவு காசு தேவைன்னு சொன்னா நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப அது ஏன்னு என்னத்துக்கு கேட்க வலிக்கிட்டால் அதுகளையும் குறைக்கலாம் தானே. அத அப்படி நான் சொல்ல வரேன். குறைக்கலாம், ஆனா ஒட்டுமொத்தமாக இல்ல சின்ன சின்ன இப்ப சிறுதுளி பெருவெள்ளம் சின்ன நாங்கள் முளையில வாரத முளையில கிள்ளாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப முதல் நாங்கள் எங்கட வீட்டுல இருந்து அதை தொடங்கணும்னு சொல்றோம். அப்படி தொடங்க எல்லாரும் இப்ப போனத்தை கொண்டு எல்லாரும் கருத்து சொல்றேன்னு வலிக்கிறீங்க. அவையாவே என்ன செய்யணும் ஏது செய்யணும் ஒன்றும் இல்ல. அதுதான் அதைத்தான் நான் சொல்ல வரேன். முதல் வீட்டுக்குள்ள எல்லாரும் ஒழுங்கா இருந்தால், இப்ப நான் வந்து பிள்ளையை சொல்றேன்னா நான் செய்யறா இருக்கணும். நான் 24 மணி நேரம் போனையும் டிவியையும் பார்த்து வந்துட்டு பிள்ளை நீ போன் பார்க்காத பிள்ளை நீ டிவி பார்க்காதன்னு சொல்ல முடியாது. அப்ப நான் தான் முதல் சரியா நடக்கணும். என்ன அதுக்குதான் சொல்ல வரேன். இதே காலத்துல அந்த பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் இல்லாத அந்த தொடர்பு குறைந்ததும் ஒரு பொருளாதாரத்துல குறைந்ததும் ஒரு காரணமாக இருக்கிறது. என்னன்னு சொன்னா தொழில் வாய்ப்புக்காக வெளியால போயிடுவாங்க, குழந்தை தனிமைப்படுத்தப்பட்டிருக்குது, அதுவும் ஒரு காரணம் தான் அந்த இப்படியான நிலைமைகள் வருவதற்கு. இப்ப முந்தியெல்லாம் பெண்கள் ஊர்ல வேலைக்கு போக மாட்டாங்க, இப்ப பார்த்தா பொருளாதாரத்துக்காக அவர்களும் போகின்றார்கள். குழந்தைகளை நம்ம சின்ன வகுப்பு வரையும் தான் பெற்றோர்கள் பாதுகாக்கலாம். அவங்க யூனிவர்சிட்டிக்கு வெளியால போகக்குள்ள பெற்றோர்களால எங்களால பாதுகாக்க இயலாது. அந்த பிள்ளை வீட்டுல வந்து நடிக்கும். நான் நிறைய இடத்துல லண்டன்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், குழந்தைகள் வீட்டுல போகக்குள்ள அந்த மாதிரி போகுங்கள், வெளியால வரக்குள்ள வேற மாதிரி தெரியுதுகள். அவ பெற்றோர்கள் அதை கொண்டு செய்ய இயலாத ஒரு சூழ்நிலை இருக்குது. சமூகம் அந்த அயல்கள் சூழல்களும் அவர்களை பாதுகாக்கிற தன்மை இருக்கிறது, எப்படி பாதுகாத்தாலும். கூறிக்கொண்டு நன்றி வாணி. நாங்க அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். கலந்து கொண்டு இந்த இடத்தை தந்த வாணிமோகன் உங்களுக்கும் இந்த ஒரு அழகான நாள்ல நீங்களும் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த தொகுப்புக்கு வந்து கருத்து சொன்ன அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வேறொரு தலைப்போட நேரம் கிடைக்கிற நேரம் கலந்து கொண்டு பேசிக்கணும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் நாமி. ஒரு ஆய்வு வாணி, நல்ல ஒரு ஆய்வு, நல்ல ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, வெளிப்பூட்டக்கூடியதாக ஒரு நிகழ்ச்சி. எல்லோரும் கேட்டிருந்தால் பயனடைவார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் நன்றி. நன்றி எல்லோருக்கும் இனிய தமிழ் புது வருட வாழ்த்துக்கள். பள்ளிக்கூடமா லீவ் இல்லையா? பெருசுல லீவ் இல்ல, 2 கிழமை லீவ் இல்ல எங்களுக்கு இங்க. இனி அடுத்த வெள்ளிக்கிழமை தான் லீவ் சொல்லுங்க. இந்த இங்க எந்த நியூஸ்ல நிமிந்திருந்து எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பொங்கலும் மழையும் சோறும். பலகாரம் இல்ல திரும்புறாரு. சோறா செய்தனா நம்ம அத்துக்குட்டி அம்மா என்ன செய்தனான்னு சொல்லுங்க. உங்களுக்காக ஒரு பிரியாணி மாதிரி சோறும் பேருந்து பொங்கலும் பேருந்து வடையும் சாப்பாடும் சுவையா இருந்தது. அது என்ன பேந்தண்டா? என்ன பேந்து பொங்கலும்? அது என்ன பேந்து? அம்மா உடைச்சு உடைச்சு செய்திருக்கிறான். பின்பு பொங்கலும் பேந்தண்டா என்னம்மா? பேந்தண்டா என்ன? பேந்து பொங்கலும் பேந்தண்டா என்னன்னு கேக்குறேன்.
என்ன அர்த்தத்துல சொன்னீங்க? ஏன் தண்டா என்னம்மா சொல்லுங்க. என்ன அர்த்தத்துல சொன்னீங்க? பின்புன்றது சொல்றதுதான். அதோட 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 பிறகு அதோட வராது பிறகு. பிறகு பிறகு பிறகுன்னு சொல்லுவோம். பேச்சு தமிழ்ல பேந்தன்னு கதைக்கிறோம் நாங்கள். யாழ்ப்பாணத்தை பேந்தன்னு கதைக்கிற கூடத்தான். அந்த நாங்கள் சொன்னா பேந்து பின்னுக்கு பின்னால வரணும். மாமி விசு கொடுத்துட்டு வைங்க. மாமி முட்டை கொடுத்து விடுங்க. போன் பறிச்சு போட்டாரு அவரா. விசு விசு புத்தாண்டு வாழ்த்துக்கள். போன் அவ பறிக்கிறார் போன. நோ நோ வணக்கம் சொல்லுங்க. இனிய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள். நல்லா கொண்டாடுங்க. சேர்ந்து நல்லா கொண்டாடுங்க எல்லாம் புத்தாண்டு. கொண்டு ஆடிக்கொண்டிருங்க, ஆடிக்கொண்டு இருங்க. ஆடிக்கொண்டுங்க கொண்டாடுங்கள். நன்றி வணக்கம். வாணி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். வணக்கம்.